வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்று ஒளிரும் 9 மையங்கள், நம்முடைய 9 மைய தவத்தினுடைய சிறப்புகளையும் ஒவ்வொரு மையத்தினுடைய பெருமைகளையும் பார்க்கவிருக்கிறோம். கடந்த வாரம் வியாழக்கிழமை நாம மூலாதாரத்திலிருந்து விசுக்தி வரை உள்ள 5 மையங்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அதை பற்றிய சுருக்கமான நினைவு கூறுதலோடு அதை பார்த்துவிட்டு அது பிறகு மேலே இருக்கக்கூடிய மையங்களை நம்ம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். கடந்த வாரத்துல அந்த 5 மையங்களை பற்றிய விரிவான உரை நான் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல லிங்க் அனுப்பியிருக்கேன். விருப்பமுள்ள அன்பர்கள் அந்த யூடியூப் சேனலை போய் பார்த்து கொள்ளலாம். அந்த வகுப்பை இப்போ சுருக்கமாக நம்ம நினைவு கூறுகிறோம். ஏன் இந்த 9 மையங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம்? இந்த மையங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு 7 மையங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 7 மையங்கள் தான் மிகவும் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை. நாம மகரிஷி 9 மைய தவம் அப்படின்னு நமக்கு கொடுத்தாங்க. வெளியே இதை யாரும் 9 மைய தவம்னு சொல்வதில்லை. அவங்க 7 சக்ராஸ் மெடிடேஷன் அல்லது சக்ரா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் அப்படின்னாலே இந்த சக்ரா மெடிடேஷன் தான். நம்மளை போன்று பஞ்ச இந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம் இது எல்லாமே வேற எந்த யோகா ஆர்கனைசேஷன்லயும் கிடையாது. இதுதான் அவங்களுக்கு மெயின். உண்மையாகவே குண்டலினி யோகத்துல இந்த சக்ரா தியானம் தான் உண்மையாகவே மெயின். இது போக மற்றவற்றையும் மகிழ்ச்சி நமக்கு அதையும் பிரதானமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 7 மையங்கள், இந்த 7 மையங்கள் தான் நம்ம உடம்பையும் உயிரையும் நம் வாழ்க்கையையும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அத இப்போ மறுபடியும் சொல்கிறோம். நம்ம உடம்புல நமக்கு மொத்தம் 2 உடம்பு இருக்கு. ஒன்று பிசிக்கல் பாடி, மற்றொன்று ஆஸ்ட்ரல் பாடி. இந்த பிசிக்கல் பாடி தான் பரு உடல். இதுல 4 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று. அது ஒவ்வொன்றுக்கும் ஆதாரமாக என்னென்ன நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிலத்திற்கு எலும்பு, சதை, இந்த மாதிரி சொல்லிட்டே போனோம். இந்த 4 பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடியும் ஒரே ஒரு பூதமாகிய விண் கூட்டம், அதுதான் ஆஸ்ட்ரல் பாடி. இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகி நம்ம உடம்புல நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இது சூட்டபிளா கம்பைன்ட் ஆகி எக்ஸிஸ்டா ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்ம உயிர் நம்ம உடம்புல எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இறப்புக்கு பின், பிறப்புக்கு முன் அந்த தத்துவத்தை எல்லாம் பத்தி நம்ம தெளிவா பார்த்திருப்போம். நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத விண் கூட்டம் தான் உடம்புல உயிராக இருக்கு. அது நம்ம உடம்பு என்ன ஸ்ட்ரக்சரோ, நம்ம என்ன ஹைட்டு வெயிட்டோ, இதே ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் அந்த தேனீக்கள் எல்லாம். ஏற்கனவே அந்த தேன்கூடு உதாரணம் போன வாரம் சொன்னோம். ஒரு தேன்கூடு தான் 4 பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடிங்கிற மாதிரி. அது வெறும் எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும். அதை சுத்தி சூழ்ந்து இந்த தேனீக்கள் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளேயே. அதுதான் விண் கூட்டம். அது எல்லாத்துக்கும் ஒரு இயக்க மையமாக ராணி தேனி இருக்கும். அது போல நம்ம உடம்புல மூலாதாரம் இந்த விண் கூட்டத்துக்கு மையமாக, உயிர் மையமாக இருக்கு. சிறு வயது குழந்தைகளுக்கு 14 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தலை உச்சியில துரியத்துலதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் மூலாதாரம். நமக்கெல்லாம் கீழே இருக்கும் மூலாதாரம். இது போக அப்போ மூலாதாரத்திலயோ அவர்களுக்கு துரியத்திலயோ உயிர் இருக்கு. இது போக மற்ற மையங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னா, இதை எல்லாமே அடிஷனல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அடிஷனல் பவர் ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணும், இந்த மெயின் பவர் ஸ்டேஷன் எப்போ ரிப்பேர் ஆகுதோ அப்பெல்லாம் இது அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கொள்ளும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பிசிக்கல் பாடியில டாக்டர்ஸ் கரெக்டா சொல்லுவாங்க. நம்ம ஆகினை தவம் செய்யற இடத்துலதான் நமக்கு அந்த ஏரியாவில் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குன்னு நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். டாக்டர்ஸும் அதை ஒத்துக்கிறாங்க. டாக்டர்ஸே அதுக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கிறதுதான். ஏன் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தொண்டையில நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, தைராய்டு ப்ராப்ளம் வருது, அல்லது தைமஸ் கிளாண்ட், அநாகத மையத்துல தைமஸ் கிளாண்ட் ப்ராப்ளம் வருது. இப்படி மிச்சம் இருக்கக்கூடிய 6 மையங்கள்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நல்லா இருக்கும் பொழுதே அதுக்கு கமாண்ட் கொடுக்கறது இதுதான். அதுக்கு கண்ட்ரோல் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது எல்லாமே இந்த ஆகினை மையம் தான். அதாவது இந்த இடத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் தான்.
சப்போஸ் அது ரிப்பேர் ஆகிருச்சு, அது டிஃபெக்ட் ஆகிருச்சுன்னா, இப்ப தைராய்டு கிளாண்ட் ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் ஆகல சரியா. ஒரு விசுத்தி சக்கரா சரியா வேலை செய்யாது. அப்போ அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷனையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் இந்த ஆக்னா சக்ரா. இப்படி ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஆனா நம்முடைய உயிரையே தாங்கி இருப்பது அப்படிங்கிறது நமக்கு கீழ மூலாதாரம் தான். இந்த மூலாதாரத்திலிருந்து நம்ம பைபாஸ் பண்ணி ஆக்னைக்கு தவத்துக்கு வந்துடுறோம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி பைபாஸ் மெத்தட் இல்ல. இருந்தது அரிதிலும் அரிதாக இருந்தது. முன்பக்கமாக தான் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மையத்துக்கும் 2 வருஷம் ஆகும். மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானத்துக்கு 2 வருஷம், அப்படி மணிக்கு 2 வருஷம், 12, 14 வருஷம் ஆயிடும். இத மூச்சு கும்பகம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலமாகவும், ஒரு சில மந்திரங்கள், வழிபாடுகள் மூலமாகவும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கடினமான முறையாக இருந்ததுனால, குண்டலினி யோகமே அந்த காலத்துல மக்களிடம் கெட்ட பெயர் தான் எடுத்திருந்ததுன்னு மகரிஷியே தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்தோம். இத பைபாஸ் பண்ணி மகரிஷி அதுக்கு நல்ல பெயர் குடுத்து, அத எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லி இப்ப பரவிட்டு இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 7 சக்ராஸ் எந்த இடத்துல நமக்கு அ நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப சாக்ரட்டிஸ் உடைய கதைய சொன்னா, இந்த 7 மையங்களுடைய இயக்க சிறப்பு எளிதாக நமக்கு விளங்கிவிடும். சாக்ரட்டிஸ் பத்தி மகரிஷி சொன்னத நம்ம படிச்சிருப்போம். வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளுவர் 1330 குறள் எழுதினாரு. ஆனா அதுல சாக்ரட்டிஸ்ங்கிற ஒரு மகானுக்காக எழுதிய ஒரே ஒரு குறள், "பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்" அப்படிங்கிறது. அத நம்ம தவறாக பொருள் கொள்றோம். விருந்துக்கு போன இடத்துல விஷம் வைத்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி இல்ல. விஷம் சாப்பிட்டா நம்ம இருக்க முடியாது. சாக்ரட்டிஸ் ஆனவர் சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படிங்கிறத மக்களுக்கு, இளைஞர்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார். அது நீ தப்புன்னு சொல்லு, அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு மதவாதிகள் கேட்டாங்க. இவர் மறுத்து அந்த விஷத்தை குடிக்கிறாரு. அந்த விஷத்தை பத்தி மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது, அதுக்கு பேரு கோணியம்ங்கிற விஷம். அந்த விஷத்தை சாப்பிட்டா அது கீழ இருந்து கால்ல இருந்து நமக்கு மரத்து கொண்டே வரும். அப்படியே வந்து மூளையை பாதித்து இறப்பு நேரிடும் அப்படின்னு. சிலர் இதயத்தை பாதிக்குங்கிறாங்க. எனிவே இதயத்தை தாண்டி போகும்பொழுது இதயம் நின்றுச்சுனாலே உயிர் போயிரும் தான். அப்போ இந்த உதாரணத்த மகரிஷியே சொன்ன இந்த உதாரணத்த பேராசிரியர்கள் பல இடங்கள்ல இத பத்தி சொல்லும் பொழுது, நிறைய அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நம்முடைய உயிர் மூலாதாரத்துல தானே இருக்கு. இந்த 7 சக்கரங்கள்ல 7 மையங்கள்ல நமக்கு மூலாதாரத்துல தானே உயிர் இருக்கு. அப்போ அவரு இந்த கோணிய விஷம் கீழ இருந்து மரத்துக்கு வரும்போது, அப்போ மூலாதாரத்திலேயே உயிர் போகணும் இல்லையா? அப்படிங்க. இந்த சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. சில அன்பர்களுக்கு இந்த ஐடியா இல்லாம இருக்கலாம். அவர்களும் இந்த ஐடியாவ இப்ப நம்ம ஏற்றுக்கொள்வோம். மூலாதாரத்துக்கு வந்தா உயிர் போகணும். ஆனா அப்படி போகாது. இங்க தான் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 6 மையங்களுடைய வேலைகள் நடக்கும். மூலாதாரத்துல எப்போ ஒரு பாதிப்பு வருதோ, அப்போ இந்த உயிர் மையமானது அப்படியே சுவாதிஷ்டானத்துக்கு ஜம்ப் ஆயிரும். இப்ப இந்த கோணிய விஷம் சுவாதிஷ்டானத்துக்கு பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐயா எனக்கு பேசுறது கேக்குதா ஐயா? நல்லா கேக்குதுங்க ஐயா. அனுப்பி இருக்காங்க. அதாங்க. ஐயா கேக்குதா ஐயா? ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா. அவங்களுக்கு ஏதாவது சிக்னல் வீக்கா இருக்கும். நன்றியா நன்றி. ஓகே ஓகே. இந்த இதயத்துடைய ஓட்டம், அந்த இயக்கம் நிற்பதனால அந்த இடத்துல அவருடைய உயிர் அந்த இடத்துல போக வாய்ப்பு இருக்கு. இப்படிதான். அப்போ நமக்கு இக்கட்டான நேரத்துல உதவி செய்யக்கூடியதும் இதுதான். அதனாலதான் அடிஷனல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு இதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது ஸ்பேர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த 9 மையத்தை பற்றி மகரிஷி அவர்கள் தன்னுடைய யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிற அந்த நூல்ல விரிவாக படங்களோட விவரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத போன வாரம் சொன்னோம். அந்த படத்தை பத்தி அன்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவே இப்ப அந்த படத்தையே நம்ம இப்ப டிஸ்பிளே பண்றோம். நம்மள இந்த படத்தை, இந்த புக்கை நம்மகிட்ட பல பேர் இங்கிலீஷ் புக்குங்கனால வாங்கியிருக்க மாட்டோம். மன்றத்துல இருந்து எடுத்து பார்க்கலாம். இந்த படம் தான் நம்முடைய சங்கத்துடைய சின்னத்திலையும், நம்முடைய கொடியில இருக்கக்கூடிய படமும் கூட. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மையத்துக்கு என்னென்ன கலரு, என்னென்ன தெய்வங்கள், என்னென்ன தாமரை இதழ்கள் எல்லாமே ஓரலா சொல்லியிருந்தோம். இப்ப அதை எல்லாத்தையும் நீங்க விசுவலாகவே பார்க்க முடியும். மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான் 4 இதழ் தாமரை அப்படிங்கிறது. இதற்கு அவர்கள் செய்த
கொடுத்த ஒரு தெய்வ வழிபாடு தான் கணபதி விநாயகர்ங்கிறது. அதை பத்தி நம்ம சொன்ன விநாயகனா வினை பிளஸ் நாயகன்ங்கிறது. சுவாதிஷ்டானம்ங்கிறது 6 இதழ் தாமரை. இதுதான் பிரம்மன். சுவாதிஷ்டானத்தை ஏன் பிரம்மனோட படைப்பு தத்துவத்தோட சொல்லியிருக்கிறாங்கிறது நமக்கு சொல்லாமலேயே புரியும். மணிப்பூரகம் அப்படிங்கிறது விஷ்ணு. அதுக்கு தான் பெருமாளுக்கு பத்மநாபன் அப்படிங்கிற பெயர் சொன்னோம். பத்மம்னா தாமரை, நாபம்னா நாபி. நாபி உடையவன், நாபினா தொப்புள் மையம். நாபி உடையவன் நாபன். நாபன்னா அந்த மையத்தை சிறப்பாக சொல்வதற்காக தாமரை போன்ற தொப்புள் மையம் உடையவன் அப்படிங்கிறது தான் பெருமாளுடைய பெயர். அந்த மையம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனுக்கே அதை கொடுத்து அப்படி சொன்னாங்க. இதுதான் 10 இதழ் தாமரை, இந்த மணிப்புரகம். அடுத்து அநாகதம் அப்படிங்கிறது 12 இதழ் தாமரை. அதுதான் ருத்ரன் அப்படிங்கிறது. இந்த ருத்ரன்ல இருந்து, அதாவது அநாகதத்துல இருந்து துரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மையங்களுக்கும் சிவனுடைய பல்வேறு பெயர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுல அநாகதத்துக்கு பாத்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னு இருக்கும். அடுத்த விசுக்தி மகேஸ்வரன் அப்படிங்கிறது. மகேஸ்வரி அப்படின்னு சில இடங்கள்ல பெண் தெய்வமாக சொல்லுவாங்க. ஆனா எதுவாகனாலும் நம்ம மகேஸ்வரின்னு அதை சொன்னா கூட அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அது சக்தி மையம். சிவன்ங்கிறது சுத்தவெளி. சிவன் தன்னிருக்க ஆற்றலால பார்வதிய சக்தி தேவையை உருவாக்குறாரு. அதுதான் விண் கூட்டம். இப்போ விசுக்தி மையம் எப்படி என்ன ஒர்க் ஆகுது சொன்னோம். விசுக்தி மையம் தான் காஸ்மிக் எனர்ஜி. நமக்கு சக்தி களத்துல இருந்து நேரடியாக நமக்கு எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மையம் தான் ஒரு ஆண்டனா, ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரி ஒரு ரிசீவர் தான் விசுக்தி மையம். அதனால சக்தியை ஈர்ப்பதனால அத பெண்ணாக கூட சொல்லலாம் அத. அடுத்து சதாசிவன் அப்படிங்கிறது ஆக்கினை. அந்த சதாசிவன்கிற பெயருக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்தவெளிக்கு பேர் தான் சதாசிவம் அப்படிங்கிறது. அதை நான் சக்திகளம் வரும்பொழுது விரிவா சொல்றேன். அடுத்து துரியம். துரியம் தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறது. இப்போ இந்த 7 விதமான தெய்வ வழிபாடுகள், 7 விதமான தாமரைகள், இது போக 7 விதமான மந்திரங்களும் சொன்னோம். இந்த 7 மையங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஓம் நம சிவாய பிளஸ் ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரங்களை எல்லாம் சொன்னதை சொன்னோம். ஓம் அப்படிங்கிற மந்திரம் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நமக்கு துரியத்துல முடிஞ்சிருது. நடுவுல இருக்கிற 5 மையங்கள், அது நமசிவாய அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது கீழ இருந்து மேலாகவோ அல்லது மேலிருந்து கீழாகவோ, சிவாய நம அப்படிங்கிறது அப்படி சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்லயும் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி மந்திரங்கள் மூலமாகவும் மூச்சு பயிற்சி மூலமாகவும் எப்பாடுபட்டாவது இந்த மையங்களை ஒவ்வொரு மையமாக உயிர் சக்தியை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது அப்படின்னு விடாமுயற்சிகள் நம்ம முன்னோர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. அதனால்தான் பக்தி பாடல்கள் கூட இது இருக்கும். ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல்ல கூட பாத்தீங்கன்னா, குண்டலினி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படின்னு இருக்கும். குண்டலினி சக்தியை வெளிப்பட மேல ரைஸ் பண்ணக்கூடிய மந்திரங்களை எனக்கு சொல்லித்தாப்பா அப்படின்னு ஔவையார விநாயகர்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்து மந்திர தீட்சை தான் அதுவே ரேராக இருந்திருக்கு. இவ்வளவு மையங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த மையங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் கோவில்களையே 7 மையங்களை பிரதானப்படுத்தும் விதமாகத்தான் வடிவமைச்சாங்க. நம்முடைய முன்னோர்கள் அறிவோட சுத்தவெளியே தெய்வம் என்று அவர்கள் உணர்ந்தாலும் மக்களுக்கு நேரடியா உணர்த்த முடியல. சோ கோவில்களை அந்த வடிவத்துல காமிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கோவில்களை பத்தி சிந்திச்சப்போ காமிச்சோம். அந்த படத்தை இப்ப நான் மறுபடியும் காமிச்சிருக்கிறேன். ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ இதுதான் 7 மையங்கள். மூலாதாரம் தான் கொடிமரம், பலிபடம் தான் சுவாதிஷ்டானம், நந்தி தான் மணிப்புரகம். அந்த நந்திக்கு முன்னாடி இருக்கிற பெரிய மண்டபம் தான் நம்முடைய மார்பு பகுதி. அதுதான் அந்த தைமஸ் கிளாண்டு. கருவறைகளை நுழையக்கூடிய வாசல் தான் குறுகிய கழுத்து பகுதியான நம்முடைய விசுக்தி. அடுத்து கருவறை தான் ஆக்கினை. அதுக்கு மேல இருக்கிற கோபுரம், அதாவது விமானம்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்முடைய துரியம். இப்படி 7 மையங்களை அவங்க இந்த 7 மையங்களும் ஒளிரு மையங்களாக மாற்றணும். அதுல ஒவ்வொரு எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அப்படி வடிவமைச்சாங்க. இதை தாண்டியும் உள்ள வடிவமைச்சும் தெரியல மக்களுக்குன்னு சொல்லி வெளியிலயும் வடிவமைச்சாங்க. அதைத்தான் திருப்பதி கோவிலும் கோவையில வெள்ளியங்கிரி கோவிலும் 7 மலைகளுக்கு மேல இருக்கிறதையும் நம்ம சொன்னோம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மையமாக இருந்திருக்கு. இப்போ போனது விசுக்தி வரைக்கும் பார்த்தோம். இப்போ விட்டு போனதுல இருந்து ஆக்னையில இருந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம். இப்ப இந்த ஆக்னை மையத்தை விரிவா பார்ப்பதற்கு முன்னாடி ஆக்னை மையத்திற்கு பொருத்தமாக மகரிஷி எழுதிய ஒரு கவியை இப்ப நம்ம படிக்கிறோம். கோவில்கள்ல இருக்கக்கூடிய சிஸ்டம், நம்ம முன்னோர்கள் எல்லாமே வெட்டவெளி தெய்வம் உணர்ந்தவங்க தான். அதை கூட சொன்னோம். கிருஷ்ணர் அப்படிங்கிறோம். கிருஷ்ணம் அப்படின்னாலே இருட்டுன்னு அர்த்தம், கருப்புன்னு அர்த்தம்.
கண்ணன் அப்படின்னா கண்ணம்ங்கிற வார்த்தை கருப்புன்னு தமிழ் அகராதை இருக்கும். அதான் இருளப்பன், கருப்புசாமி அப்படி எல்லாம் பெயர் வச்சாங்க. எல்லாத்தையும் உணர்ந்தாங்க. ஆனா அவர்களால மக்களுக்கு விளக்க முடியல. அதனால கோவில்களையும் புராணங்களையும் ரெண்டும் சேர்த்து நம்முடைய சமயத்துல முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அதை வழி வழியாக மக்கள் ஃபாலோ பண்ணி அதுல இருந்து பல விஷயங்களை மகரிஷி நமக்கு எடுத்து நம்முடைய மனவளக்கலையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில ஆகினை தவத்தையும் கோவில்கள் இருக்கிற சடங்குகளையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஜோதியாம் பொருளதனை உன்னுள்ளே காண சொல்லி விளக்கியது தேங்காயாலே. கோயில தேங்காய் உடைக்கிறோம். அந்த தேங்காய்க்கு என்ன அர்த்தம்? தேங்காய் பாத்தீங்கன்னா வெளியில பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு மண்ணு மாதிரி கல்லு மாதிரி தான் இருக்கும். ஒரு கல்லுக்கும் தேங்காய்க்கும் பெருசாலாம் ஒண்ணு வித்தியாசம் அப்படியே உறுதித்தன்மையில பெருசாலாம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம உடைக்கிறோம். ஆனா அது உள்ள உடைச்சா அதுக்குள்ள எவ்வளவு தூய்மையான தண்ணீர் இருக்கு, தூய்மையான தேங்காய் இருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணா என்ன வருது? இவ்வளவத்தையும் அந்த தேங்காய் என்னது ஒளிச்சு வச்சுக்கிட்டு தனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெளியில கல்லு மாதிரி இருக்கு. இத அப்ப உனக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, அதை நீ காணணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய உடைச்சு பாரு, உனக்குள்ள பாரு. இதுக்குள்ள இவ்வளவு அற்புதமான பொருள் இருக்கு பாரு. உனக்குள்ளயும் அற்புதமான தெய்வம் இருக்கு. அப்படிங்கிறத தான் அவங்க அப்படி சொன்னாங்க. அதுதான் ஜோதியாம் பொருளை காண, உன்னுள்ளே காண சொல்லி விளக்கியது தேங்காயாலே. இந்த கவியை நீங்க ஞானக்களஞ்சியம் நூல்ல பார்க்கலாம். அந்த நம்பரும் இதுலயே இருக்கு. நீதியாம் அதை அறிய நெற்றிக்கண் என்று நினைவாக செல்லுமிடம் பொட்டு வைத்தார். நம்மலாம் பொட்டு வைப்பதற்கு காரணம் என்ன? இதை ஏன் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ஆகினை மையத்தை குறிப்பதுதான். இந்த 7 மையங்கள்ல எந்த மையத்தை ரைஸ் பண்ணணும்? முதல்ல ரைஸ் பண்ணணும். அந்த நம்முடைய மகரிஷியுடைய பைபாஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் பண்றது ஆகினை மெத்தட் தான். ஆகினை மையம் தான். ஆனா அந்த காலத்துல அப்படி ஆகினைக்கெல்லாம் வர முடியாது. படிப்படியா தான் வர முடியும். அதுதான் மூச்சு பயிற்சியும், சில தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் சொன்னோம். இதுல படிப்படியா ரைஸ் பண்ணிட்டு வந்தாலும் 10 வருஷம் கழிச்சு 12வது வருஷம் கழிச்சு தான் அவன் ஆகினைக்கே வருவான். ஆனா அது ரொம்ப முக்கியமான மையம். அந்த மையத்துக்கே அவன் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா இன்றைக்கு நம்ம மன்றத்துல 10 நிமிஷத்துக்குள்ள ஏன் ஒரே நிமிஷத்துல கூட நம்ம தீட்சை கொடுத்துறோம். நீதியாம் அதை அறிய நெற்றிக்கண் என்று நினைவாக செல்லுமிடம் பொட்டு வைத்தார். அப்ப ஒவ்வொரு முறையும் பொட்டு வைக்கும் பொழுது விபூதி வச்சாலும் சரி, குங்குமம் வச்சாலும் சரி, சந்தனம் வச்சாலும் சரி, இது எல்லாமே ஆகினை மையத்தை தான் குறிக்குது. ஆகினை மையம் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். இதை நமக்கு நாமே தொட்டு கொடுக்கிறோம். இப்போ இப்போ ஒரு கேள்வி வரும். அப்ப நமக்கு நாமளே தொட்டா தீட்சை கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இந்த பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு இது சாதாரண மக்கள் சொல்லுவாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதாவது இந்த பழமொழிக்கு விளக்கம், குரு வந்து தொட்டு காட்டாத வித்தை, இந்த ஆகினை தவ வித்தை, இந்த குண்டலினி யோக வித்தை, நீ சுட்டு போட்டாலும் வராதுன்னா அவனை சுடுவது கிடையாது. சுடுகாய்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுடுகாய்ங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம். நண்பர்கள் யாராச்சும் பார்க்க விருப்பப்பட்டா இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில ஒரு இடத்துல வரும். ஒரு கவுண்டமணி பக்கத்துல உட்காந்துருப்பாரு. இவர் ஒரு சுடுகாய் சொல்லி இது என்னன்னு சுடுகாயினேன்னு காமிப்பாரு. அது வேகமா தேய்ச்சி அவர் பக்கத்திலேயே அவர் தொடையில வச்சிருவாரு. அப்பதான் அந்த சுடுகாய்ங்கிறது அந்த நிகழ்ச்சி மூலம் இங்க பார்க்க முடியும். அந்த சுடுகாயை அந்த காலத்துல தேய்ச்சி சூடு பண்ணி அந்த சூட்டின் மூலமாக இது தொட்டு தனக்கு தானே இப்படி எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்களாம். அதுதான் குரு வந்து தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டா நீ சுடுகாயை சுட்டு போட்டாலும் வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு வந்து தொட்டு காமிக்கணும். அப்போ உன் வாழ்க்கையில என்னைக்காச்சும் குருவை தேடிக்கிட்டே இரு. குரு கிடைப்பாரு. அவர் வந்து உனக்கு தொட்டு தீட்சை கொடுப்பாரு. அந்த தொடுதல் மிகவும் முக்கியம். அதை நோக்கிய உன்னுடைய பயணம் இருக்கட்டும் அப்படின்னு நாள்தோறும் நமக்கு இந்த பொட்டு, விபூதி, சந்தனம் இதெல்லாம் வச்சு நமக்கு கொடுத்தாங்க. இன்னும் கோவில்கள் இருக்கக்கூடிய நாத ஒளி, நெய்வேத்தியம் பத்தி எல்லாம் மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு விரிவாக பேச நேரம் இல்லை. இப்ப இந்த ஆகினை மையத்துடைய சிறப்புகளை விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே டாக்டர் சொல்லியது போல நம்முடைய உடம்புல இருக்கிற 7 எண்டோகிரைன் கிளாண்ட், அதாவது பருவுடல் என்று சொல்லக்கூடிய 4 பூதங்கள் உள்ளடக்கிய இந்த பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய 7 கிளாண்ட்ஸ். இந்த 7 கிளாண்ட்ல சீஃப் ஹெட் யாருன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். இவர் தான் மற்ற 6 கிளாண்ட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இவர் அண்டர்டேக் பண்ணிக்குவாரு. இவரே அந்த வேலைகளையும் செய்வார். இதே நிலைமை தான் நம்முடைய உடம்புல இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியிலையும் இந்த 7 சக்கரங்கள்ல மத்த 6 சக்கரங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை பூரா இவர் எடுத்துக்குவார்.
அந்த வகையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு மையம். ஆகினைய மையத்துடைய பெருமையை விளக்கும் விதமாகத்தான் எல்லா சித்தர்களும் நிறைய கவிகள் எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு சித்தர் விசுத்தியை பற்றியோ, ஒரு அநாகதத்தை பற்றியோ, அல்லது மணிப்புரகத்தை பத்தியோ எழுதிய கவிகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. அத நீங்க தெரிந்து கொள்ளணும்னா பட்டினத்தாருடைய பாடல்கள்ல அவர் இந்த 7 மையத்துக்கும் கவி எழுதியிருப்பாரு. அவரும் நம்மைப் போல 9 மையதவம் செய்தவர் தான். அதையும் போன வாரம் அந்த கவிதையில பார்த்தோம். அஷ்டாங்க யோகமும், ஆதாரம் 6ம், அவஸ்தை 5ம் விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். இந்த ஆதாரம் 6, இந்த மூலாதாரத்துக்கு மேல இருக்கிற 6 ஆதாரத்துக்கு மேல நான் ஏறி போனேன். விட்டு ஏறி போன வெளிதன் சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகலம்னு பட்டினத்தார் மேல போயிருக்கிறார். விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் அப்படிங்கிற அந்த கவியை நம்ம பார்த்தோம். அவருமே பல இடங்கள் ஆகினை பத்தி நிறைய இடங்கள் சொல்லியிருப்பாங்க. மகரிஷியுமே சித்தர்கள் இதை என்னென்ன வார்த்தைகள்ல இந்த புருவ மத்திய சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று முத்து முகப்பு. அதாவது முத்து முகப்பு. முத்து முத்துங்கிறது ரொம்ப நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த மதிப்ப இதுல சேர்த்து முத்து முகப்புங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் பாடல்கள்ல நம்ம எங்கேயாச்சும் முத்து முகப்புங்கிற வார்த்தையை படிச்சோம் அப்படின்னா, அது ஆகினையை குறிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு. சித்தர்கள் இப்படிதான் சூட்சுமமாக எழுதுவாங்க. பஞ்சனை மேல் இருக்கை. பஞ்சு பஞ்சனைனா பஞ்சு மேல போடப்பட்ட ஒரு சீட்டு அப்படின்னு நாம நினைப்போம். நல்ல குஷன்டு சீட் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்ல. பஞ்சனை 5. பாஞ்சுங்கிறது 5. 5 மையங்களுக்கு மேல 6வதாக இந்த ஆகினை மையம் இருக்கிறதுனால பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு. இந்த ஆகினை மையத்தை பற்றி மகரிஷி சொன்ன கவி ஒன்று நினைவு கூர்ந்தோம். அருவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். நீ வெறும் ஆகினை தவம் மட்டுமே செய்தால் கூட சுத்தவெளிதான் எல்லாம் தன்னுடைய பரிணாமத்தில் பஞ்சபூதமாக வந்துச்சு. பஞ்சபூதங்கள் கலவையில தான் ஓரறிவிலிருந்து ஆறறிவாக வந்திருக்கு. அப்படிங்கிற இந்த செயினை, இந்த கண்டினியூட்டியை நீ பேக்வேர்ட்ல போய் நீயாவே இங்க ஆரம்பிக்கிறது அங்க முடிஞ்சிரும் அப்படிங்கிற. இது எப்படின்னா, ஒரு நதி, இப்ப காவிரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தலை காவிரின்னு. அங்க ஒருத்தர் தன் பயணத்தை ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவன் தமிழ்நாட்டுல காவிரி நதி கடல்ல கலக்கிற இடத்துக்கு அவன் வந்துருவான். இப்படித்தான் ஆகினையில ஆரம்பிச்சா அது தானாகவே துரியாதீதத்தை தான் கொண்டு வந்து முடியும். அது எல்லாத்துக்கும் அவனுடைய உள்ளுணர்வே வழிகாட்டும் அப்படிங்கிறது தான். இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆகினை மையத்தை பற்றி வேற சில சித்தர்கள் சொன்ன சில கவிகளை நம்ம இப்ப ஆதாரமாக பார்க்கவே இருக்கோம். ஏன்னா சித்தர்கள் நிறைய இதை பத்தி தான் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னோம். அப்போ அதற்குண்டான ஆதாரத்தை நம்ம பார்க்கிறோம். சித்தர்கள் சூட்சுமமாக எழுதுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பாடல். ஔவையாருடைய அவ்வை குரல் அப்படிங்கிற ஒரு நூல். அதுல ஆகினை தவத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். எப்படி சொல்றாங்க பாருங்க. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அப்படிங்கிறது. அப்போ அடைத்திட்ட வாசல்ங்கிறது இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இத டாக்டர்ஸும் சொல்றாங்க. நம்முடைய ஆகினை மையம், நம்முடைய நெற்றியில, நம்முடைய தோலுக்கு உள்ளாக ஒரு ஊசி போன்ற ஒரு வாசல் உள்ள இருக்கு. ஒரு ஹோல் உள்ள இருக்குங்கிறாங்க. இத மகரிஷியுமே ஒரு கவியில ஊசி முனை வாசல் ஒன்று உண்டு ஒன்று அதனை திறந்து காட்டிடுவேன் அப்படின்னு ஒரு கவியில வரும். இது ஊசி போற அளவுக்கு உள்ள ஹோல் இருக்காம். அதை நம்மளுடைய தோல் மூடி இருக்கு. அதனாலதான் இத அடைத்திட்ட வாசல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாசல் இருக்கு நம்ம உடம்புல. இது கண்ணும் 2 கண்களும் ஒரு வாசல் தான். அது போக இங்கேயும் ஒரு வாசல் இருக்கு. 3வதாக ஒரு வாசல் இங்கேயும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். அப்ப இதுல என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி காவிரி நதி ஆரம்பிக்கிற இடத்துல ஒருத்தன் வந்தானே, அவன் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கிளைமேக்ஸ் என்ன? கடலுக்கு வந்துருவான் அவன். அதே போலதான் நீ இந்த அடைத்த வாசலை நீ கவனிச்சா படைத்தவனான சுத்தவெளியை பத்தி நீ தெரிஞ்சிருவ. அது உன்னை அங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற. இதே ஔவையார் அவர்கள் அவ்வை குரல்ங்கிற நூல்ல இன்னொரு இடத்துல சொல்றாங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாத உடம்பு. இப்ப நெற்றிக்கு நேரா விளக்க வச்சு அப்படி கிடையாது. நெற்றிக்கு நேரா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மையத்தை குறிக்கிறது.
நீ குரு கிட்ட போய் ஆகினை தீட்சை எடுத்துக்கோ. ஆகினை தீட்சை எடுத்துட்டு அதை சின்சியரா நீ செஞ்சுக்கிட்டு வா. செஞ்சுக்கிட்டு வந்தா உன்கிட்ட முற்றும் அழியாது உடம்பு. அப்போ ஆகினை தவம் செஞ்சா அப்ப நமக்கு மரணம் வராதா? நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாத உடம்பு. உடம்பு அழியும். அப்போ ஏன் ஔவையார் இப்படி எழுதுனாங்க? முற்றும் அழியாத உடம்பு அப்படின்னா, சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 3 பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று மகிழ்போகம், ஈதல், இரவாமை. இரவாமை அப்படிங்கிறது ஜீவசமாதி மட்டும்தான் இரவாமைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆயுளானது 120 வயசு. இப்போ மகரிஷி ஜீவசமாதி அடையல. அப்ப மகரிஷிக்கு இரவாமை அவர் அடையலைன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய 120 ஆண்டு காலம் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த 120 வயசுக்குள்ள அவன் எப்பாடுபட்டாவது இறைநிலையை உணர்ந்து அறிவு முழுமை அடைஞ்சிடும். அறிவு முழுமை அடைந்து அவன் அதுக்கப்புறம் இறந்தா அதுக்கு பேரு மரணம் கிடையாது. அதற்கு பேரு இரவாமை. சுத்தவெளி தெய்வம் என்று உணராமல் கருமையத்துல இருக்கிற பாவப்பதிவுகள் பேலன்ஸ் ஆகாம டேலி ஆகாம ஒருத்தன் இறந்தால் அது அதுதான் உண்மையாகவே ஒரு மரணம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கொள்கை. அதன்படிதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்ப ஔவையார் சொன்ன 2 கவியும் சொன்னோம். இதே போல பெயர் தெரியாத பல சித்தர்கள் இந்த ஆகினை சக்கரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சித்தர் சொல்றாரு, திட்டி வாசல் நுழைந்து எட்டி பார்க்கையில் வெட்ட வெளியடா பரமபதம். இது திரும்பவும் சொல்றேன். திட்டி வாசல் திட்டி வாசல் நுழைந்து எட்டி பார்க்கையில் வெட்ட வெளியடா பரமபதம். இந்த திட்டி வாசல்ங்கிறது ஆகினையை குறிக்கும். இதுல ஆகினை தவத்துல ஆரம்பிச்சு துரியம், துரியாதீன்னு கொஞ்சம் கொஞ்சமா போனேன். அது கடைசியில வெட்ட வெளியில போய் முடிஞ்சது. பரமபதம் வெட்ட வெளிதான், சுத்த வெளிதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. கடைசியா திருமூலருடைய மகரிஷியுடைய குருவான திருமூலர் அவருடைய கவியையும் நம்ம சொன்னோம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம், சிற்றம்பலம் இருந்து என்று தேர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். அவர் உற்று உற்று பார்க்கன்னு சொல்வது எதன்னா, நாம டெய்லி ஆகினை தவத்தை நாள்தோறும் சிறப்பாக செஞ்சோம்னா ஒவ்வொரு நாளும் ப்ராக்ரஸ் ஆகிட்டே போவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தவ அனுபவம் ஆகினில கூடிக்கொண்டே போகும். ஏன்னா யாராக இருந்தாலும் தீட்சை பெறுகிற அன்னைக்கே நமக்கு ஆகினையில உணர்ச்சி தெரிஞ்சிடும். அப்ப அதையே தொடர்ந்து செஞ்சா என்னாகும்? அதுதான் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். நான் நாள்தோறும் ஆகினை உற்று பார்த்தேன், அது நல்ல ஒளி விட்டது அப்படிங்கிறது. பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம். பாருங்க, யாரு எந்த சித்தர் ஆகினையை பத்தி பேசினாலும் அவங்க சுத்தவெளியில தான் இறைவனை தான் லிங்க் பண்றாங்க. இதையே நம்ம கோவில்களை பத்தியும் சொன்னோம். கோவில்களை பத்தி பேசும்பொழுது 2 வார்த்தை யூஸ் பண்றோம். ஒண்ணு கோவில், இன்னொன்று ஆலயம். கோவில்னா கோன்னா தெய்வம், இறைவன் இருக்கும் இல்லம், அதான் கோவில். ஆலயம்னா ஆன்மா, ஆன்மா லயமாங்க. அப்ப ஒரு இடத்துல உயிரையும் ஒரு இடத்துல இறைவனையும், அப்ப ஆகினைய இறைவனோட தான் லிங்க் பண்றாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது. அடுத்து பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. இப்ப திருமூலர் சொல்றாரு, இத்தனை நாள் சிவனடியார்கள் ஒருவரை ஒரு சந்தித்துக் கொள்ளும் பொழுது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் உன் சிற்றம்பலம். சித் அம்பலம், சித்னா உயிர். நம்ம உடம்பு முழுக்க இந்த பிசிக்கல் பாடிக்கு உள்ள ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தேன்கூடு அப்படிங்கிற அந்த பிசிக்கல் பாடிக்குள்ள இந்த தேனீக்கள் அப்படிங்கிற ஆஸ்ட்ரல் பாடி உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கு. அதோடைய இயக்க மையம் நமக்கு மூலாதாரத்துல இருக்கு. என்னைக்கு தீட்சை பெறுகிறோமோ அன்னைக்கு நமக்கு ஆகினைக்கு வருது. நம்ம எந்தெந்த மையத்துல எந்த அளவுக்கு தவம் செய்யறோமோ அந்தந்த அளவுக்கு அது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதுலதான் இறைவன் உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைய உயிர் மையத்துல இறைவன் இருக்கிறாருங்கிறதான் சித் அம்பலம், உயிர் மையத்துல இருக்கக்கூடிய இறைவன். அதை நான் தேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். சரி, இப்ப இந்த ஆகினையை பற்றி இன்னும் ஒரு சில குவாலிட்டிஸை நம்ம சொல்லிட்டு துரியத்துக்கு போக போறோம். ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம துரியாதீதம் வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்திற்கு நம்ம வந்துடலாம். பொட்டு வைக்கிறது எதுக்காக அப்படிங்கறத நம்ம இப்ப மகரிஷி சொன்னதை பார்த்தோம். எதுக்கு? நீ குரு கிட்ட தீட்சை பெறணும், ஆகினி தவம் செய்யணுங்கிறது. இது ஒன்று. இன்னொன்றுமே மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெஸ்மரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மற்றவர்களுடைய மதியை மயக்குவது அப்படிங்கிறது. இந்த மதி மயக்கிற வேலை எல்லாமே எப்படி செய்வாங்கன்னா இந்த ஆகினை மையத்தை வச்சுதான் செய்வாங்க. பெண்கள் இப்ப ஜென்ஸ் பாத்தீங்கன்னா விபூதி பூசுறோம். பெண்கள் அதிகமா வைக்கிறது குங்குமம். நமக்கு
ஜென்ஸ் குங்குமம் வைப்பது, அவங்க விபூதி வைக்கிறது உண்டு. பொதுவாக அதிகமாக லேடிஸ் தான் குங்குமம் வைப்பாங்க. அந்த குங்குமம் தான் இப்போ ரெடிமேட் ஆகி இப்ப ஸ்டிக்கர் பொட்டுன்னு வந்துருச்சு. டூப்ளிகேட்டாக வந்துருச்சு. நானும் பொட்டு வச்சிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் பொட்டு வச்சு. ஆனா அந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்டையா திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதோடைய நேச்சரே. ஒரு விபூதி இருக்கிற சாஃப்ட்னஸ் அளவுக்கு குங்குமம் இருக்காது. ரொம்ப திக்கா இருக்கும். இது ஏன் திக்கா இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. வனப்பகுதிகள் அதிகம். அப்போ குடியிருப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ ஆண்கள் வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. காடுகளுக்கு வேலைக்கு போயிருவாங்க. இப்ப பெண்கள் வீட்ல தனியா இருக்கும் பொழுது, அதிகமான மன வலிமை உள்ளவர்கள் யாராச்சும் வந்து, அவங்கள மெஸ்மரிசம் பண்ணி அவங்கள மயக்கி, அவங்கள் பொருளையோ, மற்ற விஷயங்களையோ ஏமாற்றி விட வாய்ப்பு இருக்கு. அப்படி அப்படி ஏமாற்றாமல் அவங்கள சேஃப்டி பண்றதுக்காக தான் இந்த பொட்டு அப்படிங்கிறத ரொம்ப திக்னஸா வச்சாங்க. அப்படி என்ன பிரச்சனை? என்ன சேஃப்டி அப்படின்னா, இந்த நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சி இருக்கும். ஒவ்வொரு பவர் இருக்கும். அப்ப இந்த தீயவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மந்திர மந்திர ஒரு மந்திரவாதின்னா மந்திர சக்தியின் மூலமாகவோ, சில பேர் மூச்சு பயிற்சியின் மூலமாகவோ, அல்லது சில பேர் இயற்கையாகவே நவக்கிரகங்களுக்கு தாறுமாறா இருக்கும்பொழுது சில பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய உயிர். அப்ப அவங்களுக்கு இயற்கையாவே நெகட்டிவான டாமினேஷன் இருக்கும். அப்ப அவங்க பேசுறது எல்லாமே மத்தவங்க கேட்டு மயங்கிருவாங்க. அந்த அளவுக்கு ஆட்கொள்வாங்க. அப்போ தவறான பயிற்சிகள் மூலமாகவோ, தாறுமாறான நவக்கிரகங்களுடைய அலைகள் காரணமாக ஒருத்தன் பிறந்து விட்டான்னா, அவன் மத்தவங்கள ஈஸியா மெஸ்மரிசம் பண்ணலாம். இவங்க எப்படி மெஸ்மரிசம் பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் பார்த்து பேசுனோம்னா, நம்ம பொதுவா அவங்களுடைய கண்கள பார்த்து பேசுவோம். அதேபோல அவங்க நம்ம கண்ண பார்த்து பேசுவாங்க. ஆனா இவங்க நம்முடைய நெற்றிக் கண்ண, நம்முடைய ஆக்கினை மையத்த பார்த்து பேசுவாங்க. அப்படி ஆக்கினை மையத்த பார்த்து பேசும்பொழுது, அவங்களுடைய ஜீவகாந்த சக்தி நம்முடைய ஆக்கினைய ஆட்கொண்டு, நமக்கு மதிமயக்கத்த ஏற்படுத்திடும். அதன் காரணமாக அவங்க பொருள் இழப்பு, மற்ற இழப்புகள் எல்லாம் ஏற்படுத்திருவாங்க. இதத்தான் ஒரு சேஃப்டி, ஒரு இன்சுலேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப திக்னஸாக குங்குமத்த வடிவமைச்சாங்க. இதே இந்த குங்குமத்துல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலந்து தான் தயாரிப்பாங்க. ஏன் மஞ்சள் கலக்குறாங்க? வனப்பகுதி அதிகம், மக்கள் தொகை கம்மி. அப்ப பாம்புகள் அதிகமா வீட்டுக்குள்ள வந்துரும். இப்ப மஞ்சள் இருக்கிற வாசனைக்கு பாம்புகள் வராது. அப்ப வீட்டுல பெண்கள் இருக்கும் பொழுது, பாம்பு வீட்டுக்குள்ள வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள கலந்து குங்குமத்த கலந்தாங்க. அப்போ ஒரு பொட்டு வைக்கிறதுங்கிறதுல எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பண்பாட்டுல குடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆகினை மையத்த, இந்த தவத்த நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த ஆகினை தவத்துக்கு அப்புறம் நம்ம துரிய தவம். துரியத்த பத்தி இப்ப சிந்திக்கவிருக்கிறோம். எப்படி ஸ்கூல் முடிச்சா காலேஜ் போகணுமோ, அதே போல ஆகினைய முடிச்சுட்டு நம்ம துரியத்துக்கு போகணும். இது அந்த காலத்துல வைணவர்கள் எல்லோரும் துரிய தவத்த செய்திருந்தார்கள். இத மகிழ்ச்சி அவர்கள் பத்தி சிறப்பாக சொல்லுவாங்க. வைணவர்கள் துரிய தவமும் சேர்த்து செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நிறைய உள்ளுணர்வு கிடைச்சது. அதன் காரணமாக தான் தசாவதாரத்தின் மூலமாக உயிரின பரிணாமத்தையும், இந்த பகவத்கீதை மூலமாக செயல் விளைவு தத்துவம், இப்படி எல்லாவற்றையும் அவர்களால நமக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த துரிய தவத்தை பற்றி இப்ப நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ துரியம் இதற்கு என்னென்ன பெயர்? இதுக்கு சகஸ்ராரம் அப்படின்னு ஒரு பெயர். இந்த சகஸ்ரார மையம், சகஸ்னா 1000 சொன்னோம். இந்த 7 மையங்களுக்கு 7 விதமான தாமரை இதழ்கள சொல்லியிருந்தோம். இப்ப ஏற்கனவே பார்த்த ஆக்கினைக்கு ஈரிதழ் தாமரைன்னு சொன்னோம். ஏன் அந்த பேர குடுத்தாங்க? அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். ஆகினை நம்முடைய நெற்றியில 2 புருவங்களுக்கு மத்தியில 2 நரம்புகள் இப்படி கிராஸா பிணைந்து போகுதாம். இந்த பக்கம் ஒண்ணு, அப்படி ஒண்ணு கிராஸ் ஆகுதாம். 2 நரம்புகள் குறுக்கிட்டு எதிர் எதிர் திசையில செல்வதனால, இப்ப 2 வயர் ஆப்போசிட்ல போனா எப்படி இருக்கும்? அது மாரி போவதனால இதற்கு ஈறுதல் தாமரை அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே இது துரியத்துக்கு 1000 இதழ் தாமரை அப்படின்னு பேர் வச்சாங்க. காரணம் 1000 வாழ்வுகள் இருக்கு. நம்முடைய மூளையில இருக்கிற மடிப்புகள் அத்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த துரிய தவத்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உணர்த்துவதற்காக தான் நாமம் அப்படிங்கிறத நமக்கு குடுத்தாங்க. அத 2 வெள்ளை கோடுகள், நடுவுல சிவப்பு கோடு. அந்த காலத்துல உண்மையாகவே நாமம் நெத்தியில வரையுவது, அந்த சிவப்பு கோடு மட்டும் நீளமா இருக்கும். வெள்ளைங்கிற ஹைட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த நீளமான கோடு ஆகில ஆரம்பிச்சு துரியம் தல உச்சி வரைக்கும் போகும். அத காமிப்பதற்காகவே பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குடுமி மாரி தான் வச்சிருப்பாங்க. பாதி தலைய மழித்துக் கொள்வார்கள்.
காரணம் இது அங்க வரைக்கும் போய் முடியும். அப்படி முடித்து அவர்கள் அதை சிம்பலாக காமித்தாங்க. இது போக ஆலயங்கள், பெருமாள் கோவில்கள்ல தலைக்கு வைக்கக்கூடிய சடாரின்னு சொல்லுவாங்க. அந்த சடாரி அப்படிங்கிறது நம்முடைய துரியத்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான். இந்த மையம், இந்த துரிய மையம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்முடைய மூளை, நம்முடைய பிரெயின் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துரிய தவம் செய்ய 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 நம்முடைய மூளையில நிறைய டம்மி செல்ஸ் இருக்கு. அந்த டம்மி செல்ஸ் அல்லது இன்ஆக்டிவ் செல்ஸ் அது எல்லாமே ஆக்டிவ் செல்ஸாக மாறும். நம்மலாம் சாதாரணமா பேப்பர்ல கூட படிச்சிருப்போம். இந்த நம்முடைய மூளையில 100க்கு வெறும் 0.00 சம்திங் தான் நம்ம யூஸ் பண்றோம். சயின்டிஸ்ட் கூட நம்மளோட கொஞ்சம் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பிரச்சனை சும்மா தான் இருக்கு. அந்த சும்மா இருக்கிறத மகரிஷி அவர்கள் எம்ப்டி செல்ஸ் அல்லது டம்மி செல்ஸ் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இந்த தவம் செய்ய 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 துரிய தவம் செய்ய 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 நமக்கு நாளுக்கு நாள் சிந்தனை சக்தி அதிகமாகும். அப்போ மெமரி பவர், திங்கிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், ரீகாலிங் பவர் இவ்வளவு பவரும் அதிகரிக்கும். நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். காயகல்பத்தை பத்தி மகரிஷி சொன்னத நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். காயகல்பம் செய்தால் குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பேரு இது. இதனால் நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். இதே இது இந்த துரியத்திலையும் உண்டு. நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். இந்த 2 விதமான தீட்சை, ஆகினை தீட்சையும் துரிய தீட்சையும் அந்த காலத்துல குருமார்கள் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, தொட்டுதான் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மைதான். அவங்க வெறும் கையால மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது. காலாலையும் தொடுவாங்க. இது சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கு. காலால தொட்டு தீட்சை கொடுப்பாங்களா? ஆமா இருந்தது. அப்படியெல்லாம் இருந்தது. மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா, அவருடைய வரலாறுல படிச்சீங்கன்னா, அவர் பல இடங்கள் எழுதியிருப்பாரு. என்னுடைய குருநாதர் எனக்கு காலால தீட்சை கொடுத்தாரு அப்படின்னு. அதாவது அந்த பாடலை நான் சொல்றேன் இப்போ. இணையார் திருவடி அப்படின்னு சொல்லுவாரு. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் துறந்து ஒளிந்தேன் அப்படின்னு இருப்பார். இணையார் திருவடி, தெய்வத்துக்கு நிகரான என்னுடைய குரு எனக்கு துரிய தீட்சை கொடுத்தாருப்பா. அவர் எனக்கு துரிய தீட்சை கொடுத்தப்போ அது இப்ப அந்த படத்தையும் நீங்க பார்க்கிறீங்க. இதுதான் அது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் துறந்து ஒளிந்தேன். இப்படி பாதங்களை வைத்தும் கொடுப்பாங்க. இதே இது இன்னொன்னு, அவர் தன் கால் பெருவரலால ஆக்கினையை தொடுவார். இப்படி தீட்சை கொடுத்துறாங்க. இது தாழ்வான முறை இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. இப்ப நம்ம யாருக்கும் இப்படி கொடுக்க முடியாது. ஆனா ஏன் கையில கொடுக்கறத விட கால் வழியா நமக்கு ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவாகும். கையுடைய பரப்பை விட கால் பரப்பு அதிகம். கண்கள், கைகள், கால்கள் இந்த 3 வகையாலும் தீட்சை கொடுப்பாங்க. அந்த வகையில் கால்கள் வழியாகவும் இப்படி தீட்சை கொடுத்துருக்காங்க. இந்த கல்ச்சர் நம்ம பண்பாடுல இருந்ததுதான் இந்த பாத பூஜை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பாத பூஜையில பாத்தீங்கன்னா, அந்த பாதங்களை நம்ம கைகளை வைப்பாங்க. குருவுடைய பாதங்களை நம்முடைய கைகளை தாங்கிக் கொள்வது என்னன்னா, அவருடைய ஜீவகாந்த சக்தியை நம்முடைய கைகள் வழியாக வாங்கிக் கொள்வது. பாருங்க எல்லாமே தீட்சை முறையாகத்தான் இருந்திருக்கு. இப்படி பல விதத்துல தீட்சை வாங்கி என்ன செய்யறாங்க? இந்த 7 மையங்கள் குறிப்பா ஆக்கினை, துரியம் இந்த மையங்கள் எல்லாம் சிறப்பாக வேலை செய்யணும். இதுல சிறப்பாக தவம் செய்து விட்டால் தானாகவே நமக்கு அது சுத்தவெளியை நோக்கி கூட்டிச் செல்லும் அப்படிங்கிறது அது. இப்ப அடுத்து ஆக்கினை, துரியம். இப்ப நம்ம துவாதசாங்கம் பத்தி பார்க்கவிருக்கிறோம். துவாதசாங்கம் பற்றி நமக்கு அதிகமான தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இப்ப நம்ம அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கவிருக்கிறோம். இந்த படத்துல நீங்க பார்க்கிறது தான் நம்முடைய ஆறா ஒளி அப்படின்னு பேரு. ஆரா அப்படிங்கிறது இது தமிழ் வார்த்தை இல்ல, இங்கிலீஷ் தான். AURA ஆரா. தமிழ்ல சொல்வதாக இருந்தா நம்முடைய காந்த உடல். ஏற்கனவே 2 உடல் சொன்னோம். பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதோட சேர்ந்து காசல் பாடி, அதாவது மேக்னெட்டிக் பாடி. உள்ள நடுவுல இருக்கிறது நம்முடைய பருவுடல், பிசிக்கல் பாடி தெரியும். அதே பருவுடல் ஸ்ட்ரக்சருக்குள்ள விண் கூட்டம் இருக்கு. அதுதான் ஆஸ்ட்ரல் பாடி. அந்த விண் கூட்டத்துல இருந்து அலைகள், ஏன்னா எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருந்தா அதுல இருந்து அலைகள் வரும் இல்லையா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் விண் கூட்டம் சுழன்று கொண்டே இருக்கு. அப்ப அதுல இருந்து அலைகள் வரும். அந்த அலைகளானது நம்ம உடம்ப தாண்டி ஒரு லிமிட்ல 12 இன்ச் வரைக்கும் விரிந்திருக்கும். இதுதான் நம்முடைய ஆறா ஒளி அல்லது காசல் பாடி
அல்லது மேக்னெட்டிக் பாடி. இந்த ஆறாவுடைய இந்த காசல் பாடியுடைய பவுண்டரி, இந்த எல்லை தான் நம்முடைய துவாதசாங்கம். டோனா 2, தஸ்னா 10, 12 இன்ச். நம்ம தலைக்கு மேல 12 இன்ச் வரைக்கும் இதோடைய லிமிட் இருக்கும். அப்ப சுத்தி 12 இன்ச் தானா அப்படின்னா பாருங்க, நடுவுல எல்லாம் நீளமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய 2 கை இருக்கு. 2 கையை விரிச்சா அப்ப எவ்வளவு தூரம் இருக்கும்? அது வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நீள்வட்டமாக தான் இது இருக்கும். வெறும் வட்டமாக இல்லாம நீள்வட்டமாகத்தான் இருக்கும். இதுதான் நம்முடைய துவாதசாங்கத்துடைய எல்லை. சுத்தி முட்டையை எப்படி சுத்தி இருக்கிறது ஓடு என்றும் உள்ளுக்குள்ள இருக்கிறது கரு என்று சொல்றோமோ, இந்த மேக்னெட்டிக் பாடியுடைய பவுண்டரி தான் துவாதசாங்கம். அதுக்கு உள்ள இருக்கிறது தான் நம்முடைய மேக்னெட்டிக் பாடி. அப்ப நம்ம கைகள்ல ஜீவகாந்த சக்தியை உணரும் பொழுதும், மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கும் பொழுதும், எல்லா இடத்துலயும் நம்முடைய காந்த சக்தியை தான் பயன்படுத்துறோம். அந்த காந்த சக்தி நம்ம உயிர்ல இருந்து வருது. இந்த காந்த சக்தியும் உள்ளுக்குள்ள இருக்கிற 7 சக்கரங்களும் நம்முடைய 9 மைய தவம் செஞ்சா நல்ல ஷைன் ஆகும், நல்ல டென்சிட்டி அதிகரிக்கும். இந்த இப்பெல்லாம் 6 சக்ரா போட்டோகிராஃபி அப்படின்னே தனியா இருக்கு. நான் என்னுடைய பிஹெச்டிய என்னுடைய டாக்டரேட்ல நான் 9 மைய தவத்தை தான் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணேன். அப்போ பள்ளி மாணவர்களுக்கு 11வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6 மாசம் நம்முடைய பயிற்சியை கொடுத்தோம். அப்படி பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல 9 மைய தவம் செஞ்சு அவங்களுக்கு 6 சக்கரா லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பின்னாடி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதனுடைய ஒரு பொது ரிசல்ட் தான் இப்ப நீங்க பார்க்கிறது. ஒருத்தர் பிஃபோர் மெடிடேஷன், இந்த கிமு கிபி மாதிரி ஒருத்தர் 9 மைய தவம் செஞ்சா எப்படி இருப்பாரு, செய்யலைன்னா எப்படி இருப்பாருங்கிறத நீங்க இந்த படத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இந்த முதல் படம் தான் பாருங்க. இந்த 7 மையங்களும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டைலூட்டடா, டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கும். ஆனா நம்ம ப்ராப்பரா 9 மைய தவம் செஞ்சா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல கான்சன்ட்ரேஷனோட திக்னஸ் அதிகமா இருக்கும். பெருசா இல்லாம சிறுசாக ஆரம்பிக்கும். ஆனா திக்னஸ் அதிகமா இருக்கும். இந்த 6வுடைய டென்சிட்டியும் அதிகமாயிரும். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா கம்மியான, ஆனா திக்னஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்முடைய ஜீவகாந்த சக்தியுடைய எல்லை, நம்முடைய துவாதசாங்கம் அப்படிங்கிறது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம மன்றத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மன்றத்துல கூட்டு தவம் செய்யறோம். இப்ப அன்பர்கள் சில பேர் நடுவுல வந்து உட்காருவாங்க. தவம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உட்காருவாங்க. நம்ம தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பக்கத்துல யாரோ வந்து உட்கார்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கண்ணை திறந்து அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்ப்போம். ஓ, யாரோ உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா அவங்க நம்ம தொடவே இல்லை. நம்மள தொடாம நாமளும் கண்ணை மூடி இருக்கிறோம். எப்படி அவங்க அங்க உட்கார்ந்து நமக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, இதுதான் இந்த துவாதசாங்கம். இந்த எல்லைக்குள்ள வந்து அங்க அவங்களுடைய பாடியும் மேக்னெட்டிக் பாடியும் நம்முடைய மேக்னெட்டிக் பாடி டச் ஆனாலே நமக்கு சென்சேஷன் மூளைக்கு வந்துடும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த மேக்னெட்டிக் பாடி அப்படிங்கிற இந்த துவாதசாங்க எல்லையுடைய இந்த உடல். இதோடைய சிறப்பை உணர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல சாமி படத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒளிவட்டத்தை காமிச்சாங்க. இப்ப ஜீசஸ் படம், விநாயகர், முருகன், எந்த சாமி படத்துக்கு பின்னாடி நம்ம ஒளிவட்டத்தை பார்ப்போம். அந்த ஒளிவட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவகாந்த சக்தியை குறிப்பதுதான். அது தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஜீவகாந்த சக்தியை மெஷர் பண்ணி ஒருத்தனுக்கு எவ்வளவு லெவல் கம்மியா இருக்குன்னா அவனுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி ஃபாரின்ல நிறைய ஃபேமஸ் ஆயிருச்சு. இதுக்கு பேரு 6 சக்ரா போட்டோகிராஃபி அப்படின்னு பேரு. இதுக்கு நிறைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எல்லாம் இதை எடுப்பாங்க. அப்படி நானு என்னுடைய ரிசர்ச்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய இந்த துவாதசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேக்னெட்டிக் பாடியையும் இந்த 7 மையங்கள் எப்படி ஒளிர்கிறதுங்கிறத எடுத்த டெஸ்ட் இப்ப நீங்க இந்த போட்டோல பார்க்கிறீங்க. இது 2012ல கிட்டத்தட்ட 8, 9 வருஷத்துக்கு முன்னாடி 13 கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம். இதுதான் அந்த டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஒரு மெஷின்ல கை வச்சிருப்பாரு. இதுதான் அந்த ஆறாவுடைய அந்த ரிசீவர் சென்சார், மேக்னெட்டிக் சென்சார். அது இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு வெப் கேமரா இது யூஸ் பண்ணா அதுவே ஒரு 5 நிமிஷத்துல அதுவே ரிசல்ட் கொடுத்துரும். இவன் வந்து பிஃபோர் இப்படி இருந்தா இப்ப இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இதுல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த 6 சக்கர போட்டோகிராஃபி அனிமல்ஸுக்கும், ஒரு நாய்க்கு பூனைக்கு கூட எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எல்லாவற்றுக்கும் 6 உண்டு.
இந்த மேக்னெட்டிக் பாடி காசல் பாடிங்கிறது உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். கல்லுக்கு கூட இருக்கு. கல்லு, மரம் எல்லாத்துக்குமே ஆறா உண்டு. ஏன்னா எல்லா பொருட்களும் அணுக்களின் கூட்டம் தானே. அப்ப எங்கெல்லாம் அணுக்கள் இருக்கோ அங்கெல்லாம் அலைகள் வந்துதானே தீரும். அலைகள் வந்தா அது சுத்த வெளியில கரையத்தானே செய்யும். கரைஞ்சா அதுக்கு பேரு தானே அந்த காந்தம். அப்ப அந்த காந்த எல்லைங்கிறது இந்த இயற்கையில பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே உண்டு. அந்த வகையில ஆரா சக்ரா போட்டோகிராஃபி, அனிமல்ஸ் போட்டோகிராஃபி அப்படின்னு எல்லாம் ஃபாரினர்ஸ் இந்த 9 மையங்கள்ல 7 மையங்கள பத்தி அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய 9 மை தவம் ரீச் ஆச்சு அப்படின்னா, அவங்க இத இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போயிருவாங்க. அது ரீச் ஆகாம இருக்கிறனால தான் ஃபேமஸ் ஆகாம இருக்கிறோம். அப்படி ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இத நெறைய பேர் செய்வாங்க. நாம அதுக்கு முன்னாடியே செய்வோம். இப்போ அடுத்து இந்த மேக்னெட்டிக் பாடியோடைய ஒரு சில எஃபெக்ட் இப்ப சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேரை பார்த்தாலே நமக்கு உடனே புடிச்சிரும். அவங்ககிட்ட நம்ம பழகியிருக்கவே மாட்டோம். ஆனா பார்த்த உடனே புடிச்சிரும். ஆனா சில பேர பார்த்த உடனே நமக்கு புடிக்காது. ஒரு விதமான வெறுப்பு இருக்கும், அலர்ஜியா இருக்கும். அவர்கள்ட்ட இருந்து நம்ம தள்ளி போகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைப்போம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்களுடைய இந்த ஜீவகாந்த உடல், அவங்களுடைய மேக்னெட்டிக் பாடி ஆனது, அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அத எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ரேடியேஷன்ஸ். இதற்கு ஆதாரமாக மகரிஷி சொன்னத ஒண்ணு சொல்றேன். நல்ல தூய்மையான எண்ணங்களை நாம் மேற்கொண்டால், நல்ல ஒரு இனிமையான காந்த அலைகள் நம்மிலே உருவாகி, நம்மை சுற்றிலும் பரவுகின்றன. நல்ல தூய்மையான எண்ணங்களை நாம் மேற்கொண்டால், நல்ல தூய்மையான இனிமையான காந்த அலைகள் உருவாகி நம்மை சுற்றிலும் பரவுகின்றன. அப்போ ஒருத்தன் எப்பயுமே நெகட்டிவாவே கெட்டதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய காந்த உடல் அதை காமிச்சிரும். நம்ம காந்த உடல் நம்ம மன்றத்துல தவம் செஞ்சு, அகத்தாய்வு செய்து, உடற்பயிற்சி செய்து, நாம ஒரு சேனல் இருப்போம். அவன் டோட்டலி ஆப்போசிட்டா இருப்பான். அவன் எப்படிப்பட்டவங்கிறத இந்த காந்த உடல் காமிச்சிரும். அதனாலதான் நம்ம விலகி போவோம். சில பேர்கிட்ட நம்ம ஒட்டுவோம். ஏன்னா, அவங்க வேற யோகால இருந்தாலும் சரி, யோகால செய்யாமலே இருந்தா கூட சரி, அவங்களுடைய காந்த உடல் நல்லா இருக்கும். அவங்களுடைய கேரக்டரை, அவங்களுடைய தரத்தையும், திறத்தையும் காந்த உடல் வெளிப்படுத்தும். அது நம்மளை ஈர்க்கும். இந்த காந்த உடையில அப்ளிகேஷன்ஸ நீங்க சில பார்க்கலாம். சில பேரு இந்த வீட்ல அரிசி நம்ம மாவு அரைக்கும்போது சில பேர் தொட்டா வேகமா புளிச்சிரும். சில பேர் தொட்டா புளிக்காது. அப்படி வேகமா புளிப்பது கூட அவங்களுடைய காந்த சக்தி தான். அதுவே சமையல்ல டேஸ்ட் கூட பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒரே ஃபார்முலால சமைச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய காந்த உடல்ல இருந்து வரக்கூடிய சக்தியும் சேர்ந்து தான் அந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் குடுக்குது. இதெல்லாம் உண்மை. சரி, இப்ப நம்ம காந்தத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து சந்திரனை பத்தி நம்ம பார்க்கிறோம். சந்திரன் சந்திரன்ங்கிறது நம்முடைய துவாதசங்களுக்கு அப்புறம் சந்திரன் 30 நொடிகள் நம்ம தவம் செய்றோம். சந்திரனை பற்றி சந்திரன் மீது நாம தவம் செய்யும் பொழுது, இப்ப இன்னைக்கு கூட நவக்கிரக தவம் செஞ்சோம். இந்த நவக்கிரக தவத்துல மகரிஷி அவர்கள் சந்திரனை பத்தி சொல்லாத சில விஷயங்களை மகரிஷியுடைய கேசட்ல ஆடியோல அவர் துரியாதீத தவம் நடத்தும் பொழுது சொல்வார். அது தெய்வீகமான சந்திர காந்த அலைகள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும். அதே இது சூரியன் பத்தி சொல்லும் பொழுது தெய்வீக சூரிய காந்த அலைகள் நம் உயிரையும் அறிவையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும். இந்த எஃபெக்ட் எல்லாம் நம்ம நவகிரக தவத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. அதனால நாம இனிமே இந்த தவம் செய்யும் பொழுது இதை மனதில் சேர்த்துக் கொள்வோம். சந்திரன் மீது தவம் செய்யும் பொழுது தெய்வீக சந்திர காந்த அலைகள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யும். அது உண்மைதான். சந்திரனுடைய அலைகள் நம்முடைய ரத்த ஓட்டத்தோட தொடர்புடையதுங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் அமாவாசை, பௌர்ணமி அப்பெல்லாம் விரத நாளாக வச்சாங்க. கடல்ல பௌர்ணமி இப்போ அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? இந்த பூமியில இருக்கிற வாட்டர் கண்டென்ட், நீர் தத்துவத்தை ஆபரேட் பண்றது அவர்தான். அவ்வளவு பெரிய கடலையே இந்த சந்திரன் என்ன பண்ணுது? சின்ன சந்திரன் தான், பூமியை விட ரொம்ப சின்னதுதான். இது ஆக்சலரேட் பண்ணி அது இயக்குது. அப்போ கடலையும் நம்மையும் கம்பேர் பண்ணா நம்ம எவ்வளவு சின்ன ஆளு. நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் இவர்தான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ பௌர்ணமி அப்பையும் அதே போல அமாவாசை அப்போ இவருடைய ரேடியேஷன் இருக்காது.
இது ரெண்டுமே ஒண்ணு இன்சஃபிஷியன்சி, இன்னொன்னு ஓவர் சஃபிஷியன்சி. இந்த நேரத்துல நம்ம உடம்புல நிறைய தாறுமாறான இயக்கங்கள் நடக்கும், நிறைய கோளாறுகள் ஏற்படும். அதன் காரணமாக நம்மளை நாமளே சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னா நாம நவகிரக தவம் செய்யணும். ஸோ பௌர்ணமியின் போதும், இந்த கூட அமாவாசை நினைக்கிறேன், அமாவாசையின் போதும் நாம இந்த நவகிரக வழிபாடு கண்டிப்பா செய்யணும், நவகிரக தவம் செய்யணும். இது அந்த காலத்துல இந்த தவம் எல்லாம் கிடையாது இல்லையா? அதனால கோவில்களுக்கு போய் நவகிரக வழிபாடு, இதெல்லாம் விரத நாட்கள் அப்படின்னு எல்லாம் வச்சாங்க. இந்த இந்த சந்திரனானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்னா, இவருக்கு இன்னொரு பேரு உண்டு. இவருக்கு பேரு மதி அப்படின்னு. சந்திரனுக்கு பேர் என்ன? மதி. சந்திரனுக்கு பல பேர் இருக்கு. திங்கள், இன்னொன்று மதி, அப்புறம் சந்திரன், இப்படி பல பேர். இந்த மதிங்கிற வார்த்தை என்னன்னா, நமக்கு மதியை கொடுப்பதே இவர்தான். வெறுமனே ரத்த ஓட்டம் மட்டும் இவர் இன்சார்ஜ் கிடையாது. நம்முடைய மதியை கொடுப்பதும் கெடுப்பதும் இவர்தான். இது குரு தானே அப்படின்னு. எல்லா கிரகத்துக்கும் எல்லா விதமான தன்மையும் இருக்கு. சிலது டாமினண்டா இருக்கும், சிலது கம்மியா இருக்கும். குரு கிரகமானது நமக்கு குருவை காமிப்பாரு. ஆனா இவர் நம்முடைய மதியை கொடுக்கவும் செய்வாரு, கெடுக்கவும் செய்வார். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். மதிங்கிறது நல்ல அறிவு. உனக்கு உன்னுடைய விதிய நீ நல்ல அறிவை கொண்டு வெல்லலாம். அந்த அறிவு சந்திரனை வணங்குனா நமக்கு நிறையவே கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த சந்திரன் கிரகங்கிறது எங்கோ இருந்து வரல, பூமியிலிருந்து வெளியேறிய அணுக்கூட்டம் தான் 2,30,000 மைல் தொலைவில நின்று அங்கு இன்னும் பல அணுக்கூட்டம் சேர்ந்து உருவானதுதான். இப்ப இன்னைக்கெல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் இந்த சந்திரனுக்கு விண்கலங்களை அனுப்பி அங்க இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நிலாவுக்கு போய் மண் எடுத்துட்டு வந்து நாம பூமியில ரிசர்ச் பண்ணாலும் நம்முடைய பூமியில இருக்கிற மண்ணு மாதிரிதான் அது இருக்கும். ஏன்னா இந்த மண்ணு தான் அங்க போய் நிலாவாக சுத்திக்கிட்டு இருக்க தவிர அங்க போய் எடுத்துட்டு வர்றது தேவையில்லாத டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் தான். அதோடைய அலைகள் நமக்கு தேவை, அதை வணங்கி நாம பயன் கொள்வோம். அப்போ தெய்வீக சந்திர காந்த அலைகள் நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மை செய்யட்டும் அப்படிங்கிறத நம்ம வணங்கிக் கொள்வோம். அடுத்து இப்ப நம்ம சூரியனை பற்றி நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். சூரியன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலம். அது நவகிரகத்தில் மகிழ்ச்சி சொல்வது போல பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. இந்த சூரியனை நம்ம உருவத்தால காமிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெருசு. மகரிஷி 19 லட்சம் சொல்லும்போது நம்ம அதை சாதாரணமா நினைச்சுக்கிறோம், வெறும் 19 மடங்குன்னு நினைச்சுக்கிறோம். 19 லட்சம் மடங்குன்னா அதை நம்மளால கற்பனையே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அது பெருசு. சூரியனிலிருந்து வந்த காந்த அலைகள் தான் சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய அணுக்களை இழுத்து கொண்டு 9 கோடி மைல் தொலைவில் நின்று இங்க சுழற்சி ஏற்பட்டு பல அணுக்கள் சேர்ந்தா அதுதான் பூமி. அப்ப சூரியனிலிருந்து தான் பூமி உருவானது, பூமியிலிருந்து தான் சந்திரன் உருவானது. இப்ப இந்த சூரியன் மீது நம்ம தவம் செய்கிறோம். இதுல ஏற்கனவே மகிழ்ச்சி சொன்ன மாதிரி தெய்வீக சூரிய காந்த அலைகள் நம் உயிரையும் அறிவையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும். இதை நம்ம உணர்ந்து தவம் செய்யணும். பெரிய கோள் இது, இது சாதாரணமாக நம்ம நினைச்சிடவே முடியாது. சூரிய குடும்பத்துல மற்ற எல்லா கிரகங்களும் வெறும் தூசு மாதிரிதான். இவருதான் ரொம்ப பெரிய ஜாம்பவான். இவருதான் நம்முடைய பூமியவே சுத்த வச்சிட்டு இருக்காரு. இதை இவருடைய சர்வ வல்லமையை பத்தி ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தா, நம்ம பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாவே பூமி சூரியனை சுத்துதா அல்லது சூரியன் சுத்த வைக்குதா அப்படின்னா இந்த 2வது சொல்றதான் உண்மை. பூமி ஒண்ணும் சூரியனை சுத்தவே இல்லை, சூரியன் தான் நம்ம பூமியை இழுத்து சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா, ஏற்கனவே சொன்ன அவர் 19 லட்சம் மடங்கு பெரிய மனுஷன். அவர் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சுத்தி திரும்புறதுக்கு 25 நாள் ஆகும். அப்போ அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அலைகள் இருக்கு இல்லையா, அது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அளவுல அந்த அலைகள் சுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பக்கெட் வாளியில தண்ணி நம்ம சுத்திக்கிட்டோம்னா மையப்பகுதி இருக்கும், அது சுத்தி எல்லா தண்ணியும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு பொருளை போட்டா, அந்த ஒரு கட்டையை போட்டா கட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த கட்டை ஏன் சுத்துதுன்னா நடுவுல இருக்கிற மையப்புள்ளி தான் காரணம். அதே போல சூரியன் சுத்திக்கிட்டே இருக்கு. சூரியன்ல இருந்து பெரிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல எனர்ஜி ஃபீல்டு, அலைகள் ஃபீல்டு இருக்கு, அதுவும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு அதுல மையத்தை நோக்கி. அந்த ஃபீல்டுக்கு உள்ள பூமி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக நம்முடைய பூமி சூரியனை சுற்றியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இத இன்னொரு உதாரணத்தை நம்ம மனசுல நிக்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றேன்.
ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையன சின்ன பசங்கள நம்ம கையில புடிச்சு அப்படியே தூக்கி விளையாடுவோம் இல்லையா? அப்படி நம்ம அவன தூக்கிக்கிட்டு நம்மள நாமளே சுத்தி விளையாடுவோம். ஆனா உண்மை அவன் என்ன நினைப்பான்? நாம தான் அந்த சின்ன பையன் அவன் நம்மள சுத்துற மாரி நினைப்பான். ஆனா உண்மை என்ன? நாம தான் அந்த பையன தூக்கி நம்மள சுத்த வச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாரி தான் சூரியன் பூமியை தூக்கி சுத்த வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள கோள். இனிமே நாம நவக்கிரக தவத்துல சூரியன் மீது தவம் செஞ்சாலும் சரி, 9 மை தவத்துல தவம் செஞ்சாலும் சரி, மிகுந்த மதிப்போடு அதனுடைய வல்லமையை உணர்ந்து நம்ம தவம் செய்வோம். இப்ப மேற்கொண்டு நேரம் கருதி அடுத்ததுல சொல்லுவோம். சுருக்கமாக சக்தி கால தவத்த பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருப்பதனால, மகரிஷி அவர்கள் அந்த காலத்துல வருஷா வருஷம் பொங்கல் அப்பயும், புது வருஷம் நியூ இயர் அப்பயும் தனியா சிறப்பு கவிதைகள் எழுதுவாங்க. அதன்படி மாக்கோலம்ங்கிற நூல் பார்த்தீங்கன்னா, அப்படி நாள்தோறும் எழுதி அன்னை லோகாம்பாள் வாசல்ல போட்ட கோலம் தான் அந்த கவிகள் எல்லாம். அப்படி மகரிஷி அடிக்கடி செய்த தவம் தான் அந்த சக்திகல தவம். அதத்தான் இப்ப நம்ம படத்துல பார்க்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிடத்துல என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஒரு 8:05 வரைக்கும் முடிச்சுக்கலாம். பாருங்க. இப்ப நான் இது எப்ப மகரிஷி எழுதியிருக்கிறார் பாருங்க. ஜனவரி 14. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட மகரிஷி 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய கவி. அத இன்னும் 2டே நாள்ல நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த கவிதையை நாம சிந்திக்கலாம். "வெட்டவெளி என்ற பானைக்குள் வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி" அப்படிங்கிறது. பாருங்க. இந்த சக்தி கலத்த, பேரியக்க மண்டலத்த மகரிஷி எப்படி நினைச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு பெரிய பானை, அதுக்குள்ள அரிசி அதுக்குள்ளேயே சுத்தி வெந்துகிட்டு இருக்கும் இல்லையா? பொங்கல் அன்னைக்கு அப்படித்தானே வேகும். அதே தான் சுத்தவெளிங்கிறது ஒரு பெரிய பானை. அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரபஞ்சம். அதுல நெறைய கேலக்ஸி, நெறைய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு அரிசியாக மகரிஷி இமேஜின் பண்றாரு பாரு. "வெட்டவெளி என்ற பானைக்குள் வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி, அட்டத்திக்கும் அறிவாலே துழாவி விட்டேன்." அதாவது பேரியக்க மண்டலத்த 9 மை தவத்துல சக்திகள தவத்த மகரிஷி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில நாம தெரிந்து கொள்ளலாம். அட்டத்திக்கும் அட்டன்னா 8 திசையிலும் நான் சக்தி களத்துல எல்லா திசையிலும் போயி மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு விரிந்து, விரிந்து, விரிந்து செல்வோம். அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சொல்றாரு. எல்லா திசைகளும் நான் விரிந்து போனேன். அட்ட திசை திக்கும் அறிவாலே துழாவி விட்டேன். ஆகா! ஆகா! அதை சுவைக்க என்ன இன்பம்! நம்ம நெறைய பேர் இந்த சக்திகள தவத்த நம்ம ஸ்கிப் பண்ணிருவாங்க. நானும் பல பேர்ட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுத்தவெளிக்கு போனா தாங்க நல்ல நிம்மதியா இருக்கு. அது போனா தான் அப்படியே இறங்கி வர மனசே இல்ல. எப்பதான் நமக்கு சுத்தவெளிக்கு போகணும்னு தான் தோணும். அந்த 9 மை தவத்த நெறைய ஸ்டெப் இருக்கா? நம்ம அது மூலாதாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது, எப்பா துரியாதீதம் போனா இனி இவ்வளவு ஸ்டெப் கடக்க வேண்டி இருக்கே! அப்படின்னு நெனைப்போம். ஆனா இதெல்லாம் தேவைதான். நம்ம கண்டிப்பா செய்யணும். அதனால வெறும் சக்திகள கொஞ்ச நேரம் மட்டும் செஞ்சுட்டு சிவகலம் போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சக்திகள தவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரிஷியே சக்தி களத்துல தான் கலந்திருக்கிறாரு. மகரிஷி, வள்ளலார், தாயுமானவர் இப்படி எல்லா மகான்களும் யாரெல்லாம் உலக சமுதாயத்திற்கு சேவை செய்ய நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே சக்தி களத்துல தான் கலந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க. "கிட்டி விட்டது எனக்கு இந்த பொங்கல்." அப்ப எனக்கு இந்த பொங்கல் இதத்தான் பொங்கல் மகரிஷி சொல்றாரு. "கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால்." அடுத்த கண்டிஷன் என்னன்னா, "தொட்டுதான் அதை கொடுப்பேன். சூடு ஆறாது சுவைக்க சுவைக்க." அப்படின்னு. தொட்டு கொடுப்பது ஆகினை தீட்சை. இதத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதாவது குரு வந்து உனக்கு தொட்டு காட்டாத இந்த இந்த மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது, நீ வேற சுடுகாய எடுத்து உன் நெற்றிகள்ல போட்டாலும், உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுப்பா அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சக்திகள தவத்த நம்ம செய்வோம். இந்த சக்திகள தவம் அப்படிங்கிறது, இத 3ஆக மகிழ்ச்சி இதோட இயக்கத்த மகிழ்ச்சி பிரிச்சு சொல்லுவாங்க. அத நம்ம சொன்ன முப்பால் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வாரம். அதாவது முப்பால் அப்படின்னா, தெய்வம் 3 இடங்கள்ல இருக்கு சுத்தவெளி. ஒண்ணு சிவம், இன்னொன்னு சக்தி சிவம், இன்னொன்னு சதாசிவம். இந்த பேரியக்க மண்டல சக்தி களத்துல அணுக்களுக்கு இடையிலேயும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் சுத்தவெளி அறிவாக இருக்கிறது. அப்போ அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சுத்தவெளிக்கு பேரு தான் சிவம். ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய சுத்தவெளிக்கு பேரு சக்தி சிவம். ஏன்னா சக்திங்கிற விண்துகள் அந்த பார்வதிக்கு உள்ள அடைப்பட்டு இருக்கிற சிவன் இது. அதுதான் சக்தி சிவம். ஆனா இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் போனா அது சதாசிவம் அப்படிங்கிறது. சோ இந்த 3ஐயும் நம்ம தெரிந்து கொள்வோம். இதுதான் முப்பால் அப்படின்னாங்க. பால்னா பாழடைந்த அப்படிங்கிறது. இந்த முப்பால் அப்படிங்கிற வார்த்தை கூட இந்த பேர் கூட நம்முடைய முன்னோர்கள் வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த அப்படிங்கிறத நான் முன்னாடி கேள்விப்பட்டேன். முப்பால்
அப்படிங்கிற ஒரு பெயர் மனிதர்களுக்கு வைப்பது உண்டாம். நான் இது முன்னாடி ஒரு முறை கேள்விப்பட்டேன். இது இது எல்லாம் சாத்தியமா? யாருங்க முப்பால்னு பேர் வைப்பாங்க? அப்படின்னு நான் ஒரு நினைச்சிருந்தேன். ஆனா நானு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டு அவர் பெயர் முப்பால் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பேர் முப்பால் அப்படின்னு வேற நிகழ்ச்சி போட்டிருந்தது. என்னடா முப்பால் அப்படின்னு. சோ அன்னைக்கு கேள்விப்பட்டது தான் இதோ அப்படின்ட்டு. முப்பால் அப்படின்ட்டு பெயர் வைக்கிறது நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கும் ஆரம்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அத நம்ம நினைவில் கொள்வோம். சக்திகள தவத்துல தான் பெரியக்க மண்டலத்துல தான் மகரிஷி கலந்திருக்கிறார். ஏன் மகரிஷி சுத்த வெளியில கலக்கலையா அப்படின்னா, நதி கடல்ல கலப்பது போன்று சில மகான்கள் மாணிக்கவாசகர், அப்புறம் திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர் போன்றவர், சேக்கிழார் போன்றவர்கள் எல்லாமே சிவகலத்துல தான் கலப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற என்ன பூமிக்கு மக்களுக்கு சேவை செய்யணும், ஒரு ஆன்மீக இயக்கத்த உருவாக்கணும், எல்லாரும் இறைநிலையை அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்கள் தன்னளவுல உணர்ந்தது எழுதியிருப்பாங்க. எப்பதான் நான் உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படிங்கிறதுக்காகவே எழுதியிருப்பாங்க. அவங்கெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க. மற்ற சித்தர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இந்த சக்தி களத்தெல்லாம் கலந்திருப்பாங்க. ஆனாலும் மாணிக்கவாசகர் போன்றவர்களுடைய அறிவு இந்த சக்தி களத்துல இருக்கு. சோ நாம அவர்களை வணங்கும்போது அந்த அறிவு நமக்கு பயனாகும். சோ இந்த சக்தி கலத்தவத்த நம்ம இனிமே உணர்ந்து செய்வோம். அடுத்து சுத்தவெளிய பற்றி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்றேன். மணி 8 ஆச்சுன்னு ஒரு 5 நிமிடத்துல மட்டும் உரைய சொல்லி ஏன்னா இதுதான் நமக்கு கிளைமாக்ஸ். அத நம்ம இன்கம்ப்ளீட்டா விட்டுற வேணாம். சோ இந்த சார் சுத்தவெளி கொஞ்சம் டைம் எடுத்துங்க சார். நோ ப்ராப்ளம். சரிங்க சார். ஓகே. எடுத்துக்கலாங்கய்யா. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் கலையில. அப்படியே தான் இருக்காங்க. நீங்க பேசுங்க. சரி. ஆமா. ரொம்ப ஒரு நன்றி. 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்கய்யா. நோ ப்ராப்ளம். சரிங்க சார். பாத்துக்கங்க. சோ இப்போ இந்த சக்தி கலத்தவத்த இனிமே நாம அடிக்கடி உணர்ந்து செய்வோம் ஒண்ணு. இன்னொன்னு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான தவமும் கூட. இந்த ஆரம்பத்துல மன்றத்துல துரியாதீதம் கத்துக்கிறவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெறைய நட்சத்திரங்கள், நெறைய கோள்கள் எல்லாம் இமேஜின் பண்ண முடியுது. ஆனா அவங்களே மன்றத்துக்கு வந்து நாளடைவுல அருள் தவம் செய்ய செய்ய துரியாதீதத்த அந்த டேஸ்ட்ட பாத்துட்டாங்கன்னா, சக்தி கலத்த ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம இப்படி இந்த சுவாதிஷ்டானத்துல ஒரு சும்மா சின்ன கொஞ்சம் செகண்ட் மட்டும் இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஓடிருவாங்கல்ல. அது மாரி அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. எல்லா மையங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் நம்ம தவம் செய்யணும். அதுல மற்ற இடம் விட கொஞ்சம் கம்மியா செய்யணும்னு தான் மகரிஷி சுவாதிஷ்டானத்த பத்தி கூட அவர் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, எதையுமே புறக்கணிக்கவோ நம்ம கூடாது. எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி செய்யறதா இருந்தா, ஒ மினிமம் 1 மணி நேரம் ஆகும். இந்த 9 மைய தவத்த செய்வதா இருந்தா. அதுக்கு ஏத்த மாரி நம்ம நேரம் ஒதுக்கி தவம் செய்யணும். மகரிஷி நமக்கு குடுத்த 9 தவத்துல 5 தவம் இதுலயே வந்துருது. அதனால ஒரு முழுமையான தவம். மூலாதாரத்துல ஆரம்பிச்சு இது சுத்த வெளியில போய் முடியுது. நம்முடைய உயிர்ல ஆரம்பிச்சு சுத்த வெளி இறைவன்கிட்ட போய் முடியுது. இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அப்புறம் இந்த மகான்கள் எல்லாம் சக்தி களத்தில் கலந்திருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இதே இது இப்ப தவம் செய்யாதவர்கள், பாவப்பதிவு உள்ளவர்கள், புலன் இன்ப ஆசைகள் உள்ளவர்கள் எல்லாருமே பூமி மையத்துல தான் கலப்பாங்க. அது பூமி சுத்தி 10 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று மையம் இருக்கு இல்லையா? இதுல தான் கலப்பாங்க. இது எர்த் ஃபீல்டுன்னு மாதிரி சொல்லுவாங்க. சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆகினை, துரியம், துவாதசங்கம் ஏன் நம்ம சக்திகளம், சிவகாலம்னு வரக்கூடாதா? சந்திரன், சூரியன் கண்டிப்பா பண்ணணுமா? அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நினைவு கொள்ளணும். மகரிஷி இறப்புக்கு பின் உயிரின் நிலை பத்தி இதுல சொல்லியிருக்கிறாங்க. இறந்த பிறகு சில உயிர்களானது சூரிய மண்டலத்துல கலக்குமா. பாவப்பதிவு உள்ளவர்கள், புலனின்ப உள்ளவர்கள் யாரும் பூமியை விட்டு வெளியே போகவே முடியாது. அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அவங்க. அத தாண்டி வாழும் காலத்துல நம்ம தவம் செஞ்சு கருமைய தூய்மை பெற்று விட்டால் நமக்கு சக்தி களத்துல கலக்கும் அல்லது சிவகத்துல கலப்போம். ஆனா வாழும் காலத்துல தவமே செய்யாம, தவமே தெரியாம சில பேர் இருப்பாங்க. ஆனா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அதுதான் காமராஜர், அன்னை தெரசா போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தவமே தெரியாது. அவங்க புறதவம் செய்பவர்கள். இவர்களுடைய உயிர் எல்லாமே இந்த சூரிய மண்டலத்துல கலக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி. இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மகரிஷியுடைய லைஃப் பிஃபோர் பர்த், ஆஃப்டர் டெத்ங்கிற இங்கிலீஷ் புக்ல இது இருக்கும். கேள்வி பதில் செக்ஷன்ல இத பத்தி மகரிஷி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த புக் தமிழ்லயும் கூட வந்துருச்சு. நீங்க தேடி பாருங்க. சோ சூரிய அப்போ நம்ம படிப்படியா மேல ஏறி போறோம். அப்போ மனவளக்கலைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, தவம் செஞ்சாங்க, இவர் உடனே எல்லாரும் அப்படியே சக்தி களத்துக்கு போயிருவாங்கங்கிறது கிடையாது. அவருடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இப்படி படிப்படியா போனா எந்தெந்த நிலைகள் அவர்களுடைய தகுதி இருக்கோ அங்கங்க அவங்க ரீச் ஆயிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி சூரியன் அப்படின்னு வந்துதான் அடுத்து மேல போறாங்க. இப்ப சுத்தவெளியை பத்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றோம். சுத்தவெளியை பத்தி காமிக்கிறதுக்கு படங்கள் எதுவும் இல்ல. இப்ப வெறும் இருட்டு தான் சுத்தவெளி. இந்த பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் செல்லுகிறோம் சுத்தவெளி மெய்ப்பொருள்.
கும் இருட்டு. மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, சுவாமிஜி நீங்க சொல்றீங்க இந்த சக்தி களத்துல எப்பொழுதுமே அணுக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்போ அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பெருசாகிட்டே போகுதா? அப்படின்னா, அப்படி பிரபஞ்சம் பெருசாகிட்டே போகுதா? ஆமா அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சம் பெருசாகிட்டே போச்சுன்னா, அப்ப சுத்தவெளியோட சைஸ் குறைஞ்சிருமா? பாருங்க நம்ம ஆட்கள் எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்கிறாங்கன்ட்டு. அ சுத்தவெளிக்கு எல்லையே கிடையாது. ஆரம்ப சாதகர்கள் இப்படி கேள்வி கேட்பது இயல்புதான். இது அறியாமை தவறு ஒன்றும் கிடையாது. சுத்தவெளி பிரபஞ்சத்துல அணுக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதனால, எப்பொழுதும் சுத்தவெளி சக்தி களத்துடைய சைஸ் கூடிக்கிட்டே தான் போகும். அப்போ சுத்தவெளியோட சைஸ் குறையுமா? சுத்தவெளிக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பிரபஞ்சத்துடைய சைஸ் கூடிக்கொண்டே தான் போகும். எல்லாமே ஒரு கோள வடிவத்துல அந்த பானைக்குள்ள அரிசி வெந்துகிட்டு இருக்கு. ஆனா, சுத் அ சக்திகளும் எவ்வளவுதான் பெருசா போனாலும், சுத்தவெளியுடைய சைஸ் குறையாது. அதுக்கு மாதிரி சொல்றாங்க. சக்தி களத்துடைய இந்த பேரியக்க மண்டலத்துடைய அளவும், சுத்தவெளியினுடைய அளவும் 2ம் ஒப்பு நோக்கக்கூடியது அல்ல. இதையும் அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அது வேற, இது வேற. அது எல்லையே இல்லாதது. அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதோட சைஸ பாருங்க ஒரு புள்ளி கூட கிடையாது இந்த சக்திகளும். என்னதான் பெருகிக்கிட்டே போனாலும், சுத்தவெளி தான் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் போயாச்சு. இதுதான் சுத்தவெளி, தெய்வம்னு சொல்றோம். நம்முடைய முழுமையான முடிவு இதுதான். இதுல இத பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் செல்கிறோம். சுத்தவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி. இந்த நிலையை அறிவதற்கும், அடைவதற்குமே நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு. இந்த நிலைய அடைவதற்கு இது எப்படி இருக்கும்? இப்ப இவ்வளவு நேரம் இப்ப சக்தி களத்த பத்தி சொன்னோம். அதுல முப்பால்னு இருக்கு. இது சைஸு இவ்வளவு உதாரணம் சொல்ல முடியுது. ஆனா, இந்த சுத்தவெளிய பத்தி என்னன்னு சொல்ல முடியும்? நீங்களாவே யோசிச்சு பாருங்க. சுத்தவெளிய பத்தி என்னதான் நம்ம டெஃபனிஷன் குடுக்க முடியும்? அதுக்கு எல்லை இல்லப்பா. அது பவுண்டரி எல்லையே கிடையாது. அது இருட்டு. இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல இந்த சுத்தவெளி எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத எல்லாரும் தவம் செஞ்சு தான் உணர முடியும். தவ தவம் செய்யாம சுத்தவெளியுடைய அருமையை உணரவே முடியாது அப்படிங்கிறது. நாம் ஆகினை தவத்துல பெறக்கூடிய இன்பமோ, துரிய தவத்துல பெறக்கூடிய இன்பமோ எப்படின்னா, ஒரு தேனீ போய் ஒரு மலர்ல தேனை எடுக்கிற மாரி தான். ஆனா நாமளே துரியாதீத தவத்துல மூழ்கி கீழ இறங்கி வர மனசில்லாம நம்ம கலந்திருப்போம் இல்லையா? அது அந்த தேனீ ஒரு தேன் கிண்ணத்துக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த தேனீ தேனுக்குள்ள மூழ்கி இருக்கும். அது அப்படிப்பட்ட இதுதான் இந்த சுத்தவெளிங்கிற துரியாதீதம். சரி இதோடைய சிறப்ப எப்படியாச்சும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது அப்படின்னு 3 சித்தர்கள் சொல்றாங்க. அந்த 3 எக்ஸாம்பிள மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அதுக்கப்புறம் அன்பர்கள் கேள்வி இருந்தா கேட்கலாம். துரியாதீத தவம் எப்படி அ இப்ப அதோடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறத தாயுமானவர் சொல்றாரு. அ அது அந்த அந்த அனுபவத்த சொல்ல முடியாதுங்கிறத அவர் சொல்றாரு. "ஓரில் கண்ட ஊமன் கனவு என ஆருக்கும் சொல்ல வாயில்லை பராபரமே ஐயனே" அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது ஓரில் கண்ட ஓர் இல்னா ஒரு இல்லத்துல, ஒரு வீட்டுல ஓரில் கண்ட ஊமன். ஒரு ஊமை கனவு கண்டான். அவனுக்கு கனவு வருது. அவன் முழிச்சுட்டான். முழிச்சுக்கிட்டு அவன் யாருக்காச்சும் அத சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. அவன் கண்ட கனவு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் "ஓரில் கண்ட ஊமன் கனவு என ஆருக்கும் சொல்ல வாயில்லை ஐயனே" அப்படின்னு எழுதியிருப்பார். 1. அடுத்து திருமூலர் சொல்லியிருப்பார். அ அதாவது "முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்." இப்ப முகத்துல கண்ண வச்சுட்டு நீ வெளியவே நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே மூடர்களே! இந்த திருமூலர் பார்த்தீங்கன்னா, நீ எப்பயுமே நெறைய திட்டியே நான் நெறைய இடத்துல எழுதியிருப்பாரு. ஆனா பட்டினத்தார் மாரி உலகத்துல யாருமே திட்ட முடியாது. அதுக்கு திருமூலர் பரவால்ல. ஆனால் கொஞ்சமா தான் திட்டுவாரு. அவர் சொல்றாரு, "முகத்தில கண் வச்சு பார்த்துட்டு இருக்கிற மூடர்களே, அகத்தில் கண் கொண்டு பாருங்கள்." அப்படின்றாரு. "அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்." ம சரி அப்படியா? அகத்துல கண் கொண்டு பார்ப்பது ஆனந்தங்கிற, அந்த ஆனந்தத்துக்கு என்னன்னு சொல்லு நீயி? அப்படின்னு திருமூலர பார்த்து கேட்டாங்களாம். நீ கேட்டாலாம் என்னால சொல்ல முடியாது. அது எப்படிப்பட்டதுன்னா, "மகற்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் எங்கனே? சொல்லுமாறு எங்கனே?" அப்படிம்பார். தாய் தன் பிள்ளைகளுக்கு மணாளனோடு ஆடிய இன்பத்தை சொல்ல முடியாது இல்லையா? அதுபோல நானும் துரியாதீத தவம் செஞ்சதுனால கிடைச்ச இன்பத்த சொல்லவே முடியாதுப்பா. இப்ப தாயுமானவர் ஊமையோட கனவுங்கிறாரு. திருமூலர் இப்படி சொல்றாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே மகரிஷி குரு. இப்ப கடைசியாக மகரிஷி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். துரியாதீத தவம்.
எப்படி இருக்கும்? அனுபவம் எப்படி இருக்கும்? இத வார்த்தைகளால விளக்க முடியுமா? அ இப்ப நம்ம ஒரு வாழைப்பழத்த சாப்பிடுறோம். வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இனிப்பா இருந்துச்சு அப்படின்னு. சரி. அந்த இனிப்ப வார்த்தையால விளக்க முடியுமா? வாழைப்பழத்துடைய சைஸு, அதோடைய நீள அகலத்த சொல்லலாம், கலர சொல்லலாம். ஆனா அந்த வாழைப்பழத்துடைய டேஸ்ட்ட சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப ஒரு கொய்யா பழத்த சாப்பிட்டா இப்படி இனிப்பா இருந்துச்சு. மாம்பழம்னா அதுவும் இனிப்பா இருந்துச்சு. இந்த 3க்கும் உண்டான வித்தியாசத்த நம்ம வாயில எழுத்துல சொல்ல முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? இருக்கு. ஆனா, எல்லாரும் தனித்தனியா வாழைப்பழத்தையும், தனித்தனியா மாம்பழத்த சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, ஒருத்தவங்க இன்னொருத்தருக்கு இந்த வித்தியாசத்த சொல்லவே முடியாது. அப்படின்னு மகரிஷி நமக்கு புரியும்படியா சொல்லியிருக்காங்க. இப்படி 3 மகான்கள் சொல்லிய அளவுக்கு ஒரு பெரிய நம்முடைய கிளைமாக்ஸே இந்த சுட்டவெளி தான். நம்முடைய 9 மைய தத்துவத்துடைய முடிவு இது. இத உணர்ந்து நம்முடைய வாழ்வின் நோக்கத்த அதுல வாழும் காலத்திலேயே துரியாதீத தவம் செய்து, அதுல பாவப்பதிவுகளை கரைத்து நம் கருமைய தூய்மை பெறுவோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வோம். துரியாதீத தவம் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து செய்றோமோ, அவ்வளவு தூரம் பாவப்பதிவுகள் போகும். ஆகினையில நமக்கு ஆகாமிய கர்மம் போகும். துரியத்துல பிராரப்தம் போகும். இதுல எல்லாமே போகும்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுர்றேன். சுத்த வெளியில மகரிஷிட்ட இத கேட்கறாங்க இந்த கேள்வி. ஏன்னா இது கேள்வி பதிலு. சுவாமிஜி நம்முடைய பாவப்பதிவு, நம்ம உயிர்ல இருக்கிற பாவப்பதிவு துரியாதீத தவத்துல நம்ம செய்யும் பொழுது சுத்த வெளியில கரைஞ்சிருது. அப்ப சுத்த வெளியில களங்கம் ஏற்படுமா? அப்படின்னு மகரிஷிட்ட கேட்கறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, சுத்த வெளியில எந்த களங்கமும் ஏற்படாது. இப்ப நீங்க ஒரு ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு. இப்ப வீராணம் ஏரி மாரி பெருசா கடல் மாரி வீராணம் பார்த்தா கடல் மாரியே இருக்கும் அந்த ஏரி. அந்த மாரி நெனச்சுக்க வேண்டியதுதான். இந்த டம்ளர்ல இருக்க தண்ணிய அந்த ஏரியில கொட்டிர்றோம். கொட்டிட்டு மறுபடியும் ஒரு டம்ளர்ல அதிலேயே தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டம்ளர்ல இருக்கிற தூசு அந்த ஏரியில பட்டதுனால, அந்த ஏரி களங்கமாயிருமா? கிடையாது. ஏரி ரொம்ப பெருசு. அதத்தான் மகிரி சொல்றாங்க. சுத்தவெளி ரொம்ப பெருசு. அது சூனியத்தில் சூனியமாகும். அப்ப துரியாதீத தவத்துல ஒவ்வொரு மனவள கலைஞர்களுடைய பாவப்பதிவுகளும் கரையும் பொழுது, சுத்தவெளி களங்கம் அடையுமா? அப்படின்னா களங்கம் அடைவதில்ல. ஒவ்வொரு உயிர்களுடைய பாவப்பதிவுகளும் சூனியத்தில் சூனியமாகும். இத பாரதியார் சொல்லும் பொழுது, "நெருப்பு நிலை தீயினிலே தூசாகும்னு சொல்வார். அப்போ சூனியத்தில் சூனியமாகும் நம்முடைய பாவப்பதிவுகள். அந்த அளவுக்கு நமக்கு அருமை தூய்மை பெறுகிறது. வாழ்வின் நோக்கம் நிறைவு பெறுகிறது. அப்பேற்பட்ட 9 மை தவத்தை நாம் சிறப்பாக செய்வோம் என்று சொல்லி, இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நல்ல வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.